سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் யூதர்களினுடைய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியான ஒரு அமர்வில் நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். சென்ற ஒரு அமர்வில் நாம் ஞாபகமூட்டியிருந்தோம், இந்த யூதர்களை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த யூதர்களினுடைய வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன என்பதையெல்லாம் சென்ற ஒரு அமர்வில் லதஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் யூதர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வதினால் எம்முடைய உண்மையான எதிரியினுடைய வரலாறை தெரிந்து கொள்வதின் அடிப்படையில், எம்முடைய எதிரியினுடைய சிந்தனையை அறிந்து கொள்வதனுடைய அடிப்படையில், எம்முடைய எதிரி எந்த பாதையில் எல்லாம் எனக்காக வேண்டி வலைகளை விரித்து வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சமயங்களில்தான் எம்முடைய எதிரிகளினுடைய தாக்குதலிலிருந்து, எம்முடைய எதிரி எமக்கெதிராக திட்டம் போடக்கூடிய அந்த திட்டங்களிலிருந்து எம்மையும் எம்முடைய தலைமுறையையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் அல்லாஹ் மனிதர்களினுடைய எதிரியே இந்த யூதர்கள் தான். குறிப்பாக லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களினுடைய, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களினுடைய மிகப்பெரிய எதிரியாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டித்தான் அவர்களினுடைய வரலாறை நாம் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஒரு அமர்வில் அவர்களினுடைய தோற்றம் எப்படி உருவானது, அவர்கள் எந்த நாட்டிலிருந்து உருவானார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் இந்த பூமியில் வளர்ந்து வந்தார்கள், குர்ஆன் அவர்களினுடைய வரலாறை பற்றி எப்படியெல்லாம் பதிவு செய்கிறது, அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நிஅமத்துகள் எல்லாம் என்ன, அந்த அருள்கொடைகளுக்கெல்லாம் அந்த யூத மக்கள் எந்த அளவுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்தார்கள், மீண்டும் 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 அல்லாஹ் அந்த யூத சமூகத்தை நேசித்த அந்த விதங்களை எல்லாம் சென்ற ஒரு அமர்வில் நாம் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்றைய அமர்வில் இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சில பண்புகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏதோ குர்ஆன் மாத்திரம் அந்த பண்புகள் அல்ல, நான் எல்லாம் அந்த பண்புகளை பேசும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்ட அந்த விதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சத்தியமாக குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் 100% உண்மை என்பதற்கு அந்த யூதர்களினுடைய குணங்களை பதிவு செய்த அதே அல்லாஹ், அதே யூதர்கள் இன்றைக்கும் வாழுகிறார்கள். அந்த குணத்திற்கு எந்த அளவிற்கு ஒற்றுமையாக வாழுகிறார்கள், அல்லாஹ் பேசக்கூடிய அந்த குணம் எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய யூதர்களிடத்தில் கூட பரவி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏதோ யூதர்களினுடைய குணங்களை மாத்திரம் நாம் பேசப் போவதில்லை. அந்த குணங்களை படிக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் யூதர்களுக்கு எதிரானவர்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பேசுகிறோமே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துபவர்கள், குர்ஆன் சுன்னாவை இந்த பூமியை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் நாம் நம்மை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் யூதர்களுக்கு ஒப்பிட்டு பேசிய இதெல்லாம் யூதர்களினுடைய குணம், அவர்களெல்லாம் இந்த குணத்தின் மீது தான் வளர்ந்து வந்தார்கள் என்று அல்லாஹ் அந்த யூதர்களை பற்றி பேசக்கூடிய அந்த குணம், லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்து யூதனுக்கும் எமக்கும் இரத்த பந்தத்தில் எந்த ஒரு உறவும் இல்லாமல் எம்முடைய நபி யூதர்களுக்கு நேர் எதிரான பாதையில் பயணம் செய்ய அந்த நபியை எங்களினுடைய நபியாக ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள்
எந்த அளவுக்கு அந்த யூதனினுடைய குணம் நம்முடைய சமூகத்திடத்திலும் ஆட்டி படைக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த குணத்தை நாம் எல்லாம் பேச போகிறோம். அந்த குணங்களை எல்லாம் பேசும் பொழுது இது யூதர்களுக்கு மாத்திரம் என்று அல்லாஹ் பேசுவான். யூதர்கள் இந்த குணத்தின் மீது உருவானவர்கள், யூதர்கள் இந்த சிந்தனையின் மீது வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் யூதர்களை பற்றி அடையாளமிடக்கூடிய அந்த குணங்கள் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது வாழக்கூடிய நம்மிடத்தில் கூட இன்றைக்கு அந்த குணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப 2 விதத்திற்காக வேண்டி இன்றைய அமர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, யூதர்களினுடைய குணம், அந்த குணம் எந்த அளவிற்கு உண்மைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கு யூதர்கள் வாழுகிறார்கள். இரண்டாவது, அந்த குணம் நம்முடைய சமூகத்தினுடைய மக்களிடத்திலும் எந்த அளவிற்கு ஊடுருகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு அந்த குணத்திலிருந்து நாங்கள் தப்பித்தால் மாத்திரம்தான் யூதர்களுக்கு எதிராக களத்தில் சரியான அடிப்படையில் நிற்க முடியும் என்பதை ஆரம்பத்தில் நான் ஞாபகமூட்டுகிறேன். அத்தியாயம் 2வது அத்தியாயம் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களினுடைய இதயங்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சிந்தனை, அவர்களினுடைய இதயங்கள், அவர்களினுடைய பேச்சுக்கள், அவர்களினுடைய அத்தனையையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஷைத்தானை கூட அல்லாஹ் இந்த அளவுக்கு விலாவாரியாக பதிவு செய்யவில்லை. ஷைத்தான் என்பவன் இப்படியெல்லாம் வருவான், உங்களை அசிங்கத்தின் பக்கம் ஆபாசத்தின் பக்கம் அழைத்து செல்வான். இதோடு அல்லாஹ் ஷைத்தானினுடைய வரலாறை முடித்து விடுகிறான். ஆனால் யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அந்த யூதர்களினுடைய உள்ளங்களை கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த யூதனினுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அவனினுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவனினுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவன் பழகக்கூடிய முறை எப்படி இருக்கும், அவன் பகைத்தால் எப்படி பகைப்பான் என்று அல்லாஹ் அத்தனை குணங்களையும் பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை எல்லாம் பதிவு செய்கிறான். அத்தியாயம் 2 வசனம் 74 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களினுடைய அந்த இதயத்தை பற்றி பேசுகிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த யூதர்களினுடைய இதயத்தை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கும் இந்த வசனம் எந்த அளவுக்கு யூதர்களுக்கு ஒத்து போகும் பாருங்கள். சும்ம கஸத் குலூபுகும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அந்த யூதர்கள் யார் தெரியுமா? அவர்களினுடைய இதயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்ம கஸத், கடுமையான ஒரு குணமாக இருப்பார்கள். சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாறைகளினுடைய கடினத்தை விட, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகளினுடைய அந்த வீரியத்தை விட, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கல்லினுடைய அந்த சக்தியை விட அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்கும். இரக்கம் என்பதை அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் பதிவு செய்கிறார். சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. உலகத்தில் மனிதனாக ஒருவன் பிறந்தால் எவ்வளவுதான் மோசமானவனாக இருந்தாலும் கூட கொஞ்சமாவது அவனினுடைய உள்ளத்தில் ஒரு இரக்கத்தை, ஒரு பாசத்தை நாம் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் யூதர்களினுடைய உள்ளம் என்று அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது அத்தியாயம் 2 வசனம் 74 பாறைகளை விட அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜி பெருநாள் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் புதன்கிழமை என்ன நடைபெற்றது என்று சொன்னால், பிலஸ்தீன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய அவர்களினுடைய உள்ளத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு பதிவு செய்கிறேன். ஒரு 14 வயது ஒரு சிறுமி தன்னுடைய தோளிலே ஒரு பேக்கை மாட்டியவளாக பலஸ்தீனினுடைய பள்ளியில் படிப்பதற்காக வேண்டி அரஃபாவினுடைய நோன்பை நோட்டு செல்கிறாள். இப்பொழுது அந்த பெண்மணி முகத்திரையை மூடியிருக்கிறாள். அந்த பெண்மணியினுடைய வயது 14 தான். ஒரு இராணுவ சிப்பாய். அந்த பெண்மணி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி முகத்தை மூடியவளாய், இஸ்லாத்தை பேணியவளாய், தன்னுடைய படிப்பை முன்னோக்கி நோன்பு நூற்றவளாக செல்லும் பொழுது ஒரு யூதன் அழைப்பு கொடுக்கிறான். அந்த யூதனை தாண்டி, யூத சிப்பாயை தாண்டி செல்கிறாள். அப்பொழுது அந்த யூதனை அழைப்பு கொடுக்கிறான். அந்த பெண்ணை நிறுத்துகிறான். இப்பொழுது அந்த பெண்மணி, உலகத்தில் எல்லோரும் கொலை செய்வார்கள், இதெல்லாம் இயற்கையான ஒரு குணம்தான்.
கொலை என்பது உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். கொடூரமானவர்கள் எல்லாம் சில நேரங்களில் கொலைகளில் ஈடுபடுவார்களானால் இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட, அதான் அல்லாஹ் சொன்னானா இல்லையா, ஃபஹியக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாறையை விட கடினமாக இருக்கும். யார் மீதுமே இரக்கம் கடுகளவு கூட அவர்களினுடைய உள்ளத்தில் இருக்காது என்பதற்கு கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய முகத்திரையை தூக்குமாறு அந்த யூதன் கட்டளையிடுகிறான். அந்த பெண்மணி கேட்கிறாள், எந்த ஒரு அவசியமும் இல்லாமல் என்னுடைய முகத்திரையை உன்னிடத்தில் காமிக்க, என்னுடைய முகத்தை உன்னிடத்தில் காமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய வேலை பள்ளி பையனுடைய பேக்கை பார். நான் 14 வயது சிறுமியாக இருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க செல்கிறேன். என்னுடைய முகத்தை உன்னிடத்தில் காமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது அடுத்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவன் ஒரு இடம் கொடுக்காமல் அந்த பெண்ணினுடைய மர்ம உறுப்பை பார்த்தே ஒரு 25 மட்டும் சுட்டியிருக்கிறான். உண்மையில் பூமியில் ஒரு மனிதனுக்கு வெறுப்பு இருக்கலாம். இயற்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தில் எல்லாம் யூதர்களின் மீது ஒரு வெறுப்பை தந்திருக்கிறான். ஆனால் அந்த வெறுப்பை பயன்படுத்துவதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு அந்த பெண்ணை சுட்டது என்று சொன்னால், அது முதலில் ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த பெண்ணை சுடுவதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த யூதன் தேர்ந்தெடுத்த ஒரு இடத்தை பார்த்தீர்களேயானால், தன்னுடைய மகளினுடைய வயது கூட இல்லாத ஒரு சிறுமியை அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய தலையில் சுட்டிருக்கலாம். அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய நெஞ்சில் சுட்டிருக்கலாம். அவன் சுட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணினுடைய உடம்புகளில் வேற எங்காவது சுட்டிருக்கலாம். ஆனால் அந்த யூதன் தேர்ந்தெடுத்த அந்த விதத்தை பாருங்கள். யூடியூப்பில் எல்லாம் அந்த வீடியோ இருக்கும். 25 முறை, ஒரு முறை ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் சுட்டாலே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். 25 முறை அந்த பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் ஒரு யூதன் சுடுகிறான் என்று சொன்னால் அவனினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும். சென்ற வருடம் காசா என்ற ஒரு யுத்தத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமிய உலகம் இந்த ரமதானுக்கு முந்தைய ரமதான் மிக கண்ணீரை வடித்தவர்களாக பலஸ்தீன் அந்த காசா என்று சொல்லக்கூடிய ஒரு மகாணத்தின் மீது யூத பயங்கரவாதிகள் குண்டுகளை போட்டு தாக்குதல் நடத்தினார்கள். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, ஃபகியக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, அந்த யூதர்களினுடைய அந்த உள்ளங்கள் எல்லாம் பாறைகளை விட கடினமாக இருக்கும் என்று சொன்னானா இல்லையா. இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெண்மணி பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? காசாவின் மீது இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய ராணுவ வீரர்களே, இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களே, உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் காசாவினுடைய கெட்டிடங்களையோ காசாவினுடைய மஸ்ஜிதுகளை தவிர்க்க வேண்டாம். காசாவினுடைய மஸ்ஜிதுகளின் மீது நீங்கள் தகர்க்க வேண்டாம். ஒவ்வொரு காசா பெண்மணியினுடைய கர்ப்பப்பையிலும் உங்களினுடைய ஏவுகணையை நுழைத்து விடுங்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமானவர்கள். இயற்கையில் பகமை என்று யாருக்கு வேண்டுமையானாலும் இருக்கும். யார் வேண்டுமையானாலும் பகமை பாராட்டுபவர்களாக, 2 நேரங்களில் வெறுப்பு என்று யுத்தம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக பகமை இருக்கலாம். ஆனால் ஃபகியக்கல் ஹிஜாரத், ஒரு பெண்மணியினுடைய உள்ளத்தில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் சொன்னது மாத்திரமல்ல, யூடியூப்பிற்குள் நீங்கள் சென்றால் ஒரு தாய் 10 மாத குழந்தையை சுமந்தவளாக அப்படியே கர்ப்பத்தோடு அந்த காசாவினுடைய வீதியில் நடப்பால், அப்படி இஸ்ரேலினுடைய ஏவுகணை ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையை கூட விடாத அளவிற்கு ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை அப்படி கீறி கிழிக்கும். அந்த இடத்திலேயே அந்த கருவும் சின்ன பின்னமாக மாறும். ஃபகியக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. இயற்கையில் பகைமைகள் இருக்கலாம், எதிரிகள் இருக்கலாம், அந்த எதிரிகளை தாக்குதல் நடத்துவதற்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் இந்த யூதர்களினுடைய உள்ளத்தில் கட்டு அளவு கூட இரக்கம் என்பதை பார்க்க முடியாது. உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 3 வயது பையனினுடைய கைகளில் விலங்கு மாட்டி இஸ்ரேலினுடைய ஜெயிலில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களா? 2.25 வயது பலஸ்தீனினுடைய ஒரு சின்ன குழந்தையினுடைய கைகளில் விலங்கு மாட்டி இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஃபகியக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் கண்டிப்பாக இரக்கம். ஒரு குழந்தை என்று சொன்னால் மதத்தால் வேறுபடட்டும், இயற்கையால் பகைமையால் வேறுபடட்டும், எதிரி என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், ஆயுதம் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், தாக்குதல் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், ஆனால் குழந்தையே, வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பமே, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சே எதையுமே யோசிக்க மாட்டார்கள். ஃபகியக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி பாறைகளை விட்டு அப்படி இறுக்கமாக இருக்கும்.
நம்மை விட்டு விடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சூரா பக்ராவை படித்து பார்த்தால், சூரா நிசாவை படித்து பார்த்தால், சூரா ஆல இம்ரானை எல்லாம் படித்து பார்த்தால் நம்முடைய குழந்தைகளை நம்மளை வெட்டுவதை விட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்வான், ஃபபாஉ பிஅதபின் மினல்லாஹ் ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير الحق. இந்த யூதர்களின் மீது அல்லாஹ் கோபத்தை இறக்கி விட்டான். ஃபபாஉ பிஅதபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபம் இந்த யூத சமூகத்தின் மீது இறங்கி விட்டது. காரணம் என்ன தெரியுமா? ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله, அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் அந்த யூதர்கள் மறுக்கிறார்கள். ويقتلون الأنبياء بغير الحق, தனக்கு அனுப்பப்பட்ட தன் சமூகத்தை சார்ந்த தன்னுடைய நபிமார்களினுடைய கழுத்துக்களை எல்லாம் அவர்கள் அறுத்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அல்ல. காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகங்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுத்தார். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்களினுடைய சமூகம் இணை வைப்பில் இருந்தார்கள். இவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் இருந்தார். இந்த சமயத்தில் அழைப்பு கொடுக்கும் பொழுது இயற்கையில் ஒரு கொள்கையை விட்டு மறு கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது சில நபர்கள், தவறானவர்கள் கோபப்படுவது இயற்கைதான். ஆனால் இந்த யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் யார் தெரியுமா? ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹுவை பரப்புவதற்காக வேண்டியோ, இந்த யூதர்கள் இணை வைக்கிறார்கள் என்று இந்த இணை வைப்பிலிருந்து சுத்தம் படுத்துவதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் அதிகமான யூதர்களுக்கு நபிமார்களை அனுப்பவில்லை. அந்த யூதர்களுக்கு தலைவர்களாக, அந்த யூதர்களை ஒழுக்க ரீதியில் ஒற்றுமைப்படுத்தி, அந்த யூதர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். நூஹ் நபி அனுப்பப்பட்டது இணை வைப்புக்கு எதிராக, லூத் நபி அனுப்பப்பட்டது இணை வைப்புக்கு எதிராக. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய யூதர்களுக்கு அனுப்பிய இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அந்த இறை யூதர்களுக்கு எதிராக அனுப்பப்படவில்லை. யூதர்களினுடைய கைகளை வலுப்படுத்தி, யூதர்களை ஒற்றுமைப்படுத்தி, யூதர்களுக்கு வலு சேர்த்து, அந்த யூதர்களை கொண்டு உலகத்தினுடைய ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர். அந்த இறை தூதர் அவர்களுக்காக வேண்டி பாடுபட்டார், அவர்களினுடைய அரசாட்சிக்காக வேண்டி பாடுபட்டார். அந்த இறை தூதர்கள் சில நேரங்களில் இவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த தவறை சுட்டி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், யக்துலூனல் அன்பியா பிகைரில் ஹக், தன்னுடைய நபிமார்கள், தன்னுடைய யூத சமூகத்தை சார்ந்தவர்கள், தனக்காக வேண்டி பாடுபடுபவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு குறையை சுட்டி காட்டியதற்காக வேண்டி அப்படி துடிக்க அறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், உங்களுக்கு முன்னால் இந்த யூதர்களினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு முன்னால் யூத சமூகத்திற்கு யூத சமூகத்திலிருந்தே அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி வைத்தார். அந்த நபி அழைப்பு கொடுத்தார் அல்லாஹ்வின் பக்கம். ஒழுக்கத்தின் மீது ஒரு சமூகமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர்களை வலுப்படுத்துவதற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த யூதர்களும் சேர்ந்து தன்னுடைய சமூகத்தில், தன்னுடைய குடும்பத்தில் உருவான அதே நபியை கீழே படுக்க வைத்து ரம்பத்தை கொண்டு அப்படி அந்த தொண்டை குழிகளை அடித்துக் கொண்டே இருந்தார்கள், அறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த இறை தூதருமோ சிரித்துக் கொண்டே இருந்தார். இதுதான் அவர்களுடைய உள்ளம். தங்களினுடைய நபிமார்களை கூட கொலை செய்தவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் கூட இணை வைப்புக்கு எதிராக, நேர் ஆப்போசிட்டான கொள்கைக்கு எதிராக அனுப்பப்பட்டும் கூட அவர்களுக்கு ஒரு துணிவு இல்லை இறை தூதர்களின் மீது கை வைப்பதற்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத்தை எங்காவது கொலை செய்தார்கள் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்களா? மிரட்டுவார்களே தவிர அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது கூட, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து குறைஷிகள் எவ்வளவுதான் எதிர்த்திருந்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் அடி வாங்கும் பொழுது மக்கத்து குறைஷிகளினுடைய உள்ளத்தில் கூட அல்லாஹ் இரக்கத்தை வைத்திருந்தான். ஆனால் இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக வேண்டி, இவர்களை வலுப்படுத்துவதற்காக வேண்டி, இவர்களை அரசாங்க ரீதியாக உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களினுடைய யூத சமூகத்தில் இருந்து அனுப்பிய அந்த யூத நபிமார்களை கூட துடிக்க அறுத்தவர்கள் எல்லாம் இந்த பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம், அன்றைக்கும் அவர்களினுடைய உள்ளங்களில் இரக்கமில்லை. தங்களினுடைய குடும்பத்தை சார்ந்த தங்கள் நபியினுடைய கழுத்திலேயே ரம்பத்தை வைத்து அறுத்த கூட்டம், அந்த இரத்தம் சிந்துவதை பார்த்தும் அவர்களினுடைய இதயத்தில் இரக்கம் வரவில்லை என்று சொன்னால், எம்மை எல்லாம் எதிரிகளாக பார்க்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அவர்களினுடைய பார்வைக்கு முன்னால் எவ்வளவு ஒரு தூசியானவர்கள்.
அப்ப இந்த வசனத்திலிருந்து தெரியக்கூடிய விஷயம், யூதர்களினுடைய உள்ளம் மிக கடினமானதாக இருக்கும். எவ்வளவு நீங்கள் பணிந்து சென்றாலும், எவ்வளவு இரக்கமான ஒரு காட்சிகளை நீங்கள் காமித்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், யூதர்கள் கொலை செய்கிறார்களா இல்லையா? பலஸ்தீனில், காசாவில் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆண்கள் ஷஹீதாக்கப்பட்டதை விட, முதியவர்கள் கொலை செய்யப்பட்டதை விட, இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதை விட, பச்சிலம் பாலகர்கள் கொலை செய்யப்பட்ட போட்டோக்கள் தான் அதிகமாக இருக்கும். பெண்கள் கொலை செய்யப்பட்ட போட்டோக்கள் தான். பெண்களை கொலை செய்வதான் அவர்களினுடைய நோக்கமே அதுதான். வளரக்கூடிய தலைமுறை, அது குழந்தையாக இருந்தால் என்ன, கருவாக இருந்தால் என்ன, அது தாயினுடைய வயிற்றில் இருந்தால் என்ன, அந்த கருவை அழிக்க வேண்டும். எந்த ஒரு கட்டு களவு கூட அவர்களினுடைய உள்ளத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னால், இரக்கத்தையே எதிர்பார்க்க முடியாத ஒரு கூட்டத்திடத்தில் நாங்கள் எப்படி ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருக்க முடியும்? நாங்கள் எப்படி பலஸ்தீனை விட்டு கொடுத்து விடு என்பதாக அவனோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? என் குழந்தையின் மீது கூட, என் கருவின் மீது கூட இரக்கம் கட்ட ஒருவனிடத்தில் அன்போடி பணிவோடு எப்படி ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை தொடர முடியும்? கண்டிப்பாக முடியாது. எந்த அன்போடு நீங்கள் போனாலும் சரி, எவ்வளவு பணிவோடு நீங்கள் போனாலும் சரி, எவ்வளவு சலுகைகளோடு நீங்கள் இறங்கி சென்றாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு வழிவிட மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக உங்களினுடைய கருவை அளிப்பதற்கு தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாறையை விட, மலைகளை விட மிக கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். 2வது, இன்றைக்கு யூதர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர்களாக இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோமே. நம்முடைய நாட்டினுடைய ஏதோ இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த பார்க்கக்கூடிய இந்த நோட்டுகள், நம்முடைய கைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காசுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய டாலர்களில் உபயோகப்படுத்தக்கூடிய டாலராக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே ஏதோ அந்தந்த நாட்டினுடைய காசுகள், பொருளாதாரங்கள் என்பதாக நாம் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லா நோட்லையும் அடிச்சிருக்கும். உலகத்தில் எங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு? இந்தியாவினுடைய நோட்டுகளை அச்சிடக்கூடிய பேங்க் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. உலகத்தில் எங்கே? இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் இந்தியாவினுடைய பேங்க் என்று அர்த்தமாக நீங்க சொல்றீங்களே, இந்தியாவில் எங்க அந்த பேங்க் இந்தியாவில் எங்க இருக்கிறது? மலேசியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் மலேசியா அப்படின்னு பதிவு செய்யப்படுமையானால் மலேசியாவில் எங்க இருக்கு? நாட்டு பிரதமருக்கு கூட தெரியாது, உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பது யாருக்கும் தெரியாது. நம்முடைய நாட்டினுடைய பணத்தை நாம் தீர்மானிக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய இந்த காசுகள், டாலர்கள் எல்லாம் எதை முன்னிலைப்படுத்தி அடிக்கப்படுகிறது? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் தலைப்பிற்குள், அல்லாஹ்வுடைய வசனத்திற்குள் செல்லலாம். அல்லாஹ்வுடைய வசனத்திற்குள் இறுதியாக செல்லலாம். 1947 இந்தியாவினுடைய ஒரு ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு சமமானது. அமெரிக்கா ஒரு டாலரை எனக்கு தந்தால் நான் அவனுக்கு இந்தியாவினுடைய ஒரு ரூபாயை கொடுப்பேன். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவினுடைய ஒரு ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு சமமானது. சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாகவே இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய டாலர் 60 ரூபாயை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? சரி, இது மாத்திரமல்ல, 1947க்கு முன்னால் இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் அமெரிக்காவினுடைய 2 டாலரை கொடுத்தால் தான் நாங்கள் ஒரு ரூபாயை அவனுக்கு கொடுப்போம். 1947க்கு முன்னால், 1900ற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய 50 டாலரை என்னிடத்தில் தந்தால் மாத்திரம்தான் நான் ஒரு ரூபாயை இந்தியாவினுடைய காசை நான் அவனுக்கு கொடுப்பேன். ஆனால் என்ன நடந்தது உலகத்தில்? ஏன் உலகத்தில் 1947 இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக இருந்தது, அமெரிக்காவினுடைய ஒரு டாலராக இருந்தது. வெறும் 68 வருட காலத்தில் இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாகவே இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய டாலர் மாத்திரம் 60 ரூபாயாக உயர வேண்டிய அவசியம் என்ன? என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? என்றைக்காவது இதை பற்றி யோசித்திருக்கிறோமா? இரண்டாவது ஒரு பகுதிக்குள் வாருங்கள். இன்றைக்கு டாலராக இருக்கலாம், ரூபாயாக இருக்கலாம், தீனாராக இருக்கலாம், திர்கமாக இருக்கலாம், இவையெல்லாம் எதை முன்னிலைப்படுத்தி அச்சிடப்படுகிறது? தங்கத்தினுடைய மதிப்பில் தான் இன்றைக்கு ரூபாய், டாலர், தீனார், திர்கங்கள் எல்லாம் அடிக்கப்படுகிறது.
1,00,000 ரூபாய் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தங்கம் 1,00,000 என்னிடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். இதுதான் இயற்கை. தங்கத்தினுடைய மதிப்பில் தான் இன்றைக்கு முழு உலகத்தினுடைய ரூபாய்களும் டாலர்களும் தீனாரும் திர்ஹமும் அச்சிடப்படுகிறது. ஆனால் 10 லட்சத்தை நான் கொடுத்தால் கூட எங்கே தங்கம் இருக்கிறது என்னிடத்தில்? தங்கம் யாரிடத்தில் இருக்கிறது? என்ன 10 ரூபாய் இருக்கின்ற 10 ரூபாய் தங்கம் 10 ரூபாய்க்கு தகுதியான தங்கத்தை தந்துதான் இந்த 10 ரூபாயை நான் அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். அச்சிடக்கூடிய முறை எப்படி? தங்கத்திற்கு மதிப்பில் தான் இந்த ரூபாய் அடிக்கப்படுகிறது. ஆனால் தங்கம் எங்கே? 10 ரூபாயை கொடுத்தால் பொருள் இருக்கிறது, தங்கம் எங்கே? கோடி ரூபாயை கொடுத்தால் பொருள் இருக்கிறது, தங்கம் யாரிடத்தில்? யாரிடத்தில் தங்கம்? உலகத்தில் எப்படி முதலில் இந்த ரூபாயினுடைய சிஸ்டம் உருவானது தெரியுமா? ஒரு 200 வருடத்திற்கு முன்னால் 300 வருடத்திற்கு முன்னால் எல்லாம் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் என்று மாத்திரம்தான் இருந்தது. தங்க காசுகள் 1 ரூபாய் என்று சொன்னால் 1 ரூபாய்க்குண்டான தங்கம் அந்த காசில் உள்ளே அமர்ந்திருக்கும். 10 ரூபாய் என்று சொன்னால் தீனார் திர்கம் என்றால் என்ன? தீனார் என்று சொன்னால் வெள்ளி காசு, திர்கம் என்று சொன்னால் தங்க காசு. 1,00,000 ரூபாய்க்கு தீனாரின் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்திற்குண்டான தங்கம் என் கையில் இருக்கிறது. 1 லட்சத்திற்குண்டான திர்கம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்திற்குண்டான வெள்ளி என் கையில் இருக்கிறது. இப்படித்தான் உலகம் இருந்தது. இரண்டாவது ஒரு முறை எப்படி இருந்தது? 10 கிலோ அரிசியை கொடுத்தா அவர் 10 கிலோ கோதுமை என்று தருவாரு. ரூபாய்க்கு என்பது ஒண்ணு கிடையாது. எப்படி? நான் ஒண்ணு கொடுத்தால் நீங்க அதுக்கு மதிப்பான ஒண்ணு எனக்கு தரணும். அப்படிதானே இருந்துச்சு. தங்க காசு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுல தங்கம் இருக்கும், தங்கத்தில் அந்த காசு செய்யப்பட்டிருக்கும். வெள்ளி காசு என்று சொன்னால் வெள்ளியில் அந்த காசு செய்யப்பட்டிருக்கும். காசு இல்லாமல் பண்டமாற்று முறை என்று சொன்னால் 1 கிலோ தேயிலையை நான் கொடுத்தா நீ 1 கிலோ பேரித்தம்பழத்தை எனக்கு தரணும். நான் 10 கிலோ அரிசியை உன் கையில கொடுத்தா நீ 10 கிலோ கோதுமை எனக்கு தரணும். உலகத்தில் எது பரிமாறப்பட்டதோ அதுவே பெற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படித்தான் உலகம் சென்று கொண்டிருந்தது. ஒரு யூதன் பிரான்சில் உருவாகிறான். இந்த யூதன் என்ன செஞ்சான்னா, எப்படி இந்த நோட்டு அச்சிடப்பட்ட முறையை பாருங்க, இந்த நோட்டு உருவான முறையை பாருங்க. இப்ப இந்த யூதன் என்ன செஞ்சான்னா, அல்ல அடுத்த அந்த வசனத்தை சொல்லுவான், எந்த அளவுக்கு ஒத்து போகும் பாருங்கள். அந்த ரொம்ப நல்லவனா வாழ்ந்தான், சிறப்பு கூறிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தான், ரொம்ப சிறந்த அந்த நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வாழ்க்கை நடத்தினான். இப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு நல்ல மனிதர் அன்னைக்கு பார்த்தால் தங்கத்தை ஏழைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய பணக்காரன்ட்ட நம்பிக்கையானவன்ட்ட தங்கத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. 1 கிலோ தங்கத்தை கொண்டு போய் அவன் கையில கொடுப்பாங்க. ஒரு யூதன் தான். இப்ப அவன் கையில 1 கிலோ தங்கம் வந்த உடனே சேமிச்சு வச்சுட்டு இருந்தான். அடுத்து இன்னொரு ஆள் என்ன செய்வாரு? இப்ப அவன்கிட்ட கொடுத்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். இன்னொரு ஆள் அவன்கிட்ட கொண்டு போய் 1 கிலோ தங்கத்தை கொடுப்பாரு. இப்படி தங்கத்தை எல்லாம் சேமிச்ச உடனே இப்போ ஒரு கருத்து பூசல் இப்ப மக்களுக்கு மண்டியில வந்துட்டு, இந்த ஆளு தங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே, இந்த ஆளு தங்கத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன செய்யறான்னு தெரியலையே. அப்படியா? அப்ப அடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு சார்பா நான் அவன் எழுதி தந்துருவான். பிரான்ஸ் மொழியில் அவன் எழுதி கொடுத்துருவான், என்னிடத்தில் இவர் 1 லட்சம் அதாவது 1 கிலோ தங்கத்தை தந்திருக்கிறார் என்று எழுதி கொடுத்துருவாரு. இதை வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன செஞ்சிடலாம்? பிசினஸ் பண்ணிடலாம். நான் இவட்ட 1 கிலோ தங்கம் கொடுத்துருக்கேன்ப்பா, இந்த ஆள் பார்ப்பா, இந்த ஆள் கையெழுத்து இருக்கு, நீ எனக்கு பொருளை தந்துரு. ரூபா நோட்டு எப்படி உருவாச்சு பாருங்க, யார் உருவாக்குறா பாருங்க, எந்த பின்னணியில் உருவாக்கப்படுது பாருங்க. இப்ப அந்த நோட்டை காமிச்சவர் என்ன செஞ்சிருவாரு? 1 லட்சத்திற்கு பெருமான பேரித்தம்பழத்தை வாங்கிடுவாரு, 1 லட்சத்துக்கு பெருமான அரிசியை வாங்கிடுவாரு. இப்படி போகும்பொழுது பிரான்சினுடைய அத்தனை தங்கமும் இவன் சொத்து போறான், இவனுடைய தலைமுறை வருது, இவன்கிட்ட அப்படி தங்கங்கள் எல்லாம் குவிய ஆரம்பிச்சிருது. இவனுடைய வேலை என்ன? ஒரு ஆள் 1 லட்சத்தை 1 கிலோ தங்கத்தை கொடுத்தாரே, ஆனால் இதான் முதல் பேங்க், உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் ரிசர்வ் பேங்க் இதுதான். இவன் என்ன செய்யறான்? உலகத்தில் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறான், ஜெர்மனுக்கு அனுப்பி வைக்கிறான். எல்லா இடங்கள்லயும் இவங்க கூடாரம் போட்டு உட்கார்றாங்க. அவங்களினுடைய வேலை என்னன்னா, யார்ட்டெல்லாம் தங்கம் இருக்கோ இவங்கள்ட்ட கொடுத்துட்டா போதும், இவங்க ஒரு பத்திரம் மாதிரி ஒண்ணு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த பத்திரத்தை இவங்க பிராஞ்சி எந்த உலகத்துல எந்த நாட்டெல்லாம் இருக்கோ அந்த நாட்டுக்கு இவங்க சென்றா கூட தங்கத்தை தூக்கிட்டு போன வேண்டாம், இந்த பத்திரத்தை காமிச்சா அதுக்குண்டான மதிப்புக்குண்டான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி முதல்ல போய் 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 ஃபுல் தங்கத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். இவன் எழுதி கொடுத்தது வெறும் ஒரு சாதாரண பேப்பர்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னைக்கு நான் 10 ரூபா வச்சிட்டு இருக்கேன், ஆனா இந்த 10 ரூபா தங்கத்தை அந்த யூத வச்சிட்டு இருக்கான். நான் வெறும் பேப்பர்ல இந்த 10 ரூபா அடிப்பதற்குண்டான செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 12 பைசா அல்லது 13 பைசா மாத்திரம்தான். இந்த 13 பைசா அடிச்சுக்கிட்டு நீ இருக்கக்கூடிய 10 ரூபா தங்கத்தை ஒரு யூதன் கையில் வைத்திருக்கிறான். பெண் ஆட்சி உலகத்துல
நம்ம ஏன் அமெரிக்காவினுடைய டாலர் மாத்திரம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு? இந்தியாவினுடைய மதிப்பு, அமெரிக்கா என்பது இந்த அமெரிக்கா ஆயுத பலத்தினால் இந்த யூதர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இந்த யூதர்கள் இந்த அமெரிக்காவுக்கு நன்றி கடத்தின் அடிப்படையில் வெறும் 60 வருஷத்துல இந்தியாவினுடைய ஒரு ரூபாயில இருக்கு. இன்னைக்கு அவனுடைய டாலர் 60 ரூபாய்க்கு போச்சு. இன்னும் 60 வருஷத்துல ஒரு டாலர் மாத்திரமல்ல. நான் கேட்கிறேன், இந்தோனேஷியா இவங்களினுடைய நிலைமை என்ன? ஒரு சில நாடுகளில் எல்லாம் பெட்டி பெட்டியா கொண்டு போய் கொடுத்தா அமெரிக்கா ஒரு டாலரை கொடுப்பாங்க. நாட்டு டாலர் அடிக்கிறதுக்கு செலவாகக்கூடிய அதே செலவுதான் அவநாட்டினுடைய ஒரு ரூபாய் அடிப்பதற்கும் செலவு. அமெரிக்காவினுடைய டாலர் அடிப்பதற்கு 1 ரூபாய் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ரூபாவை அடிப்பதற்கும் அதே தகுதிதான். ஆனா நடந்தது என்ன? அமெரிக்கா ஒரு டாலர் கொடுப்பான், சில நாட்டுக்காரம்னா நம்ம 60 ரூபாயை கொடுக்கணும், சில நாட்டுக்கார 60 லட்சத்தை கொடுக்கணும், சில நாட்டுக்கார 6 கோடியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம். ஆனா தங்க மாத்திரம் ஒரு கூட்டத்திடத்தில் அப்படியே சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் யூதர்கள். அந்த பின்னணியை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 4 வசனம் 161 இவர்களினுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் பாருங்கள். வஅഖதஹுமுர் ரிபா வகத் நுஹு அன்ஹு வஅக்லிஹிம் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில் வஅதத்னா பில் காஃபிரீன மின்ஹும் அதாபன் அலீமா. இந்த யூதர்கள் யார் தெரியுமா? இந்த யூதர்களினுடைய குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? வஅഖதஹுமுர் ரிபா வகத் நுஹு, அல்லாஹ் வட்டியை இவர்களுக்கு தடை செய்திருந்தான். வட்டி எப்படி இந்த பூமியில உருவானது? நீங்க வரலாறு படிச்சு பார்த்தா யூதர்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டதுதான். ஆனால் யூதர்களினுடைய வேதமான தல்மூத் என்று சொல்லப்படும் அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி, யூதர்களுக்குள்ள வட்டி கொடுக்க கூடாது. ஆனா யூதர்கள் மற்ற யாரா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கடன் என்று கொடுக்க வேண்டுமே, ஆனால் வட்டியின் அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வஅഖதஹுமுர் ரிபா வகத் நுஹு, அல்லாஹ் வட்டியை இந்த யூதர்களின் மீது ஹராமாக்கி இருந்தான், தடுத்திருந்தான். ஆனால் இந்த யூதர்கள் வட்டியை அவர்கள் புழக்கத்தில் அப்படி விட ஆரம்பித்து விட்டார்கள். மனிதர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் அக்கிரமமான முறையில், அநியாயமான முறையில் ஏமாற்றிக் கொண்டு வெறும் ஒரு தாளில் 10 ரூபாய், வெறும் ஒரு தாளில் 100 ரூபாய், வெறும் ஒரு தாளில் 1000 ரூபாய், வெறும் ஒரு தாளில் லட்சம் ரூபாய் என்று எழுதி கொடுத்துக் கொண்டு அந்த மக்களினுடைய தங்கத்தை எல்லாம் இந்த யூதர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் அத்தியாயம் 4 வசனம் 161 அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த வட்டியும் இந்த மக்களிடத்தில் இவர்கள் தவறான முறையில் நம்ம கையில எழுதி கொடுத்துட்டு நம்ம தங்கத்தை வாங்கிட்டு போறானா இல்லையா, இந்த இரண்டும் சேர்த்துதான் இன்றைக்கு அவனை உலகத்தினுடைய பொருளாதார நிபுணராக உருவாக்கி இருக்கிறது. இதை விட இன்னொன்னு பாருங்க, யூதர்கள் நாம எல்லாம் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். நாம எல்லாம் என்ன துறையில படிக்க வைப்போம்? ஒருத்தர் விஞ்ஞானியா படிக்க வைப்பார், ஒருத்தர் வக்கீலா படிக்க வைப்பார், ஒருத்தர் இன்ஜினியரா படிக்க வைப்பார், ஒருத்தர் என்ன செய்வாரு டாக்டரா படிக்க வைப்பார். ஆனா உலகத்தில ஒட்டுமொத்த யூதர்களும் தங்களினுடைய குழந்தையை 2 படிப்பில் மாத்திரம்தான் கவனம் செலுத்த வைக்கிறார்கள். ஒன்று விஞ்ஞானி, மற்றொன்று பொருளாதாரம், பேங்க். இந்த 2 தவிர வேற எந்த படிப்பும் ஒரு யூத குழந்தை படிக்காது. நீங்க வேண்டும் என்னால் சவாலாக சொல்கிறேன், நீங்க உலகத்தை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. உலகத்தை ஃபுல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி உலகம் ஃபுல்லா நீங்க சுற்றி திரிஞ்சாலும் கூட அதுக்கு பிறகு வேண்டுமே ஆனால் திட்டத்துக்காக வேண்டி வர படிப்பை படிக்கலாமே தவிர தங்களினுடைய குழந்தைகளை 2 துறையில் மாத்திரம்தான் யூதர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று விஞ்ஞானத்துறை, மற்றொன்று இந்த பூமியில் வட்டி வாங்கக்கூடிய இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதார சிந்தனையில். இந்த 2லையும் அவன் உள்ள போட்டு வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு தங்கமும் இன்னைக்கு அவங்க கையில தான் இருக்கிறது. இன்னைக்கு என் நாட்டில் இவ்வளவு அடிக்கணும் என்று சொன்னால் என் நாடு இவ்வளவு காண தங்கத்தை கொடுத்தா மாத்திரம்தான். இந்தியாவில் அடிச்சுலாம் வரவில்லை. இந்தியாவில் எல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் தீர்மானிக்க முடியவில்லை. இந்தியாவினுடைய பிரதமர் வேலையெல்லாம் கையெழுத்து போடுவது மாத்திரம்தான். ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் ரூபாய்கள் இந்தியாவில் அடிக்கப்படுகிறது என்று இந்திய பிரதமருக்கும் தெரியாது, இந்திய நாட்டு மக்களுக்கும் தெரியாது. அமெரிக்க டாலர் எவ்வளவு அடிக்கப்படும் என்று அமெரிக்கா ஒபாமாவுக்கும் தெரியாது, அவரினுடைய நாட்டு மக்களுக்கும் தெரியாது. ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை காசுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு எவ்வளவு அடிக்க வேண்டும் என்று எந்த நாட்டுக்கும் தெரியாது. எங்காவது நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா இந்த வருஷத்துல நம்ம நாடு இவ்வளவு ரூபாய் அடிச்சிருக்குன்னு சொல்லி எங்காச்சும் பேப்பர்ல போட்டு படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு செய்தியை படிக்கிறோம், என்னதான் படிக்கிறோம்?
நம்ம நாட்டில் பொருளாதாரம் இவ்வளோ, விவசாயம் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இவ்வளோ காணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அக்ரிகல்ச்சருக்காண்டி ஒதுக்கி இருக்கோம், இவ்வளோ காணி பெட்ரோலுக்காண்டி ஒதுக்கி இருக்கோம், எல்லாத்தையும் போடக்கூடிய நாடு. 2014 இவ்வளவு ரூபாய்கள் நம் நாட்டுக்காக வேண்டி அடிக்கப்பட்டது, இவ்வளவு தங்கத்தை கொடுத்து அடிக்கப்பட்டது என்று இந்தியாவிலோ அல்லது உலகத்தில் எங்காவது பேசப்பட்டிருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அவர்கள் மக்களிடத்திலிருந்து அக்கிரமமான முறையில், அநியாயமான முறையில் ஒன்று வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான் அவர்களுக்கு. அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஹராமாக்கி கொண்டு மற்ற அனைவரிடத்திலும் வட்டியை வாங்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக மக்களிடத்தில் எழுதி கொடுத்து கொண்டு அவர்களினுடைய தங்கத்தை பெற்றுக்கொண்டு வெறும் சாதாரண ஒரு பேப்பரை கையில் கொடுத்து அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆக போகுது, இந்த பேப்பரும் போக போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில், ரொம்ப காலம் வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்திலும் தீனார் திருகத்தையோ ரூபாயோ டாலரையோ பார்க்க முடியாது. எல்லாம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு கார்டுல ஃபுல்லா கொண்டு வந்துருவான். காசை நம்ம கண்ணிலையும் காமிக்க மாட்டான். உழைப்புல நம்ம செஞ்சதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கேட்டா இந்த கார்டை கொடுத்துக்கோ உனக்கு பொருளாதாரம் தந்துரும். ஆனா ஒரே ஒரு ரூபாய்க்கு கார்டை தந்துட்டு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தங்கத்தை அபகரித்துக் கொள்வான். 110 கோடி இல்ல 200 கோடி இந்தியாவில் வாழட்டும், 200 கோடி பேருக்கு ஒரு ரூபாய்க்கு உண்டான ஒரு காடை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு எல்லாரினுடைய தங்கத்தையும் அவன் சுருட்டிக் கொள்வான். இதுதான் இவர்களுடைய சிந்தனை. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இப்படி பொருளாதாரத்தை தங்களுக்கு வளமாக ஆக்கி கொண்டு, இதுதான் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கும், இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் ஆட்டி படைப்பதற்கும், இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தங்கள் கரத்தில் வைப்பதற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் அவர்களுக்கு தடுத்திருந்தான் வட்டியை, அந்த வட்டியை அவர்கள் ஹலாலாக்கி இருந்தார்கள். அல்லாஹ் தடுத்திருந்தான் அக்கிரமமான முறையில். முன்னொரு காலகட்டத்தில் எல்லாம் பண்டமாற்று முறை இருந்தது. தீனார் திர்கம் என்று தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இருந்தது. வெள்ளி காசுகளை கொடுத்தால் தான் அதற்குண்டான பொருள் கிடைக்கும். அதற்கு தகுதியான வெள்ளியை நான் அவன் கரத்தில் கொடுப்பேன். தங்க காசை கொடுத்தால் தான் பொருள் கிடைக்கும். அவன் பொருளுக்குண்டான தங்கத்தை நான் அவன் கையிலே கொடுப்பேன். அவன் என்னிடத்திலிருந்து ஒன்றை வாங்க வேண்டுமேயானால் அவன் கரத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எனக்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன். ஆனா இவங்க பொருளாதாரம் வேணும் சொல்லி ஒரே அடிப்படையில, யூதர்கள்ட்ட பொருளாதாரம் போகணும் சொல்லி ஒரே சிந்தனையில வெறும் ஒரு சாதாரண 4 நாள் பேப்பர்ல எழுதி கொடுத்து இன்றைக்கு கோடி தங்கங்களை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அத்தியாயம் 4 வசனம் 161 வட்டி ஹராம், ஆனால் அதை மீறினார்கள். மக்களிடத்தில் அநியாயமான முறையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம், தங்கங்களை எல்லாம் சுருட்டினார்கள். இது யூதர்களினுடைய இரண்டாவது குணம். மூன்றாவதாக இவர்களினுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, வகாலத்தில் யஹூத், யூதர்கள் சொல்கிறார்கள், வன் நஸாரா, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், வ அஹிப்பா, அந்த அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரியவர்கள். இது யூதர்களினுடைய ஒரு சிந்தனை. யூதர்களினுடைய வேதம் தல்மூத் என்ற ஒரு வேதம். அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் போன அமர்விலேயே பேசியிருந்தேன். யூதம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உருவாக வேண்டுமே தவிர ஒரு மதத்தின் அடிப்படையில் யூதம் உருவாகாது, ஒரு கொள்கையின் அடிப்படையில் யூதம் உருவாகாது. என்னுடைய தாய் யூதனாக இருந்தால் நான் யூதனாக இருப்பேன், என் தகப்பன் யூதனாக இருந்தால் நான் யூதனாக இருப்பேன். பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த யூதம் என்ற இந்த உறவு வருமே தவிர யூத மதத்தை பின்பற்றுவதனால் யூதம் என்ற ஒரு மதம் வராது. அப்ப அவங்களினுடைய இயற்கையான ஒரு கொள்கை என்னன்னா, அல்லாஹ் பதிவு செய்கிறான், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், வ அஹிப்பா, இந்த முழு உலகத்திலும் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் நாங்கள் மாத்திரம்தான். இது அவங்க எப்படி புரிஞ்சாங்கன்னா, தல்மூத் என்ற அவங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி, யூதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டது யூதர் அல்லாதவர்களை ஆளுவதற்காக வேண்டி, யூதர்கள் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டது யூதர் அல்லாதவர்களையும் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, இதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டோம். இந்த ஒரு இயற்கையான ஒரு திமிரான ஒரு குணம் மாத்திரம்தான், இந்த ஒரு பாசிச சிந்தனை தான் அவர்களை ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய இரக்கத்தை அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டது. வாழ வேண்டும் நாங்கள் கொலை செய்தால் அது கொலை அல்ல, நாங்கள் கற்பழித்தால் அது கற்பழிப்பல்ல, நாங்கள் ஒருவனை ஜெயிலில் அடைத்தால் அது ஜெயில் அல்ல, நாங்கள் ஒருவனுக்கு அக்கிரமத்தை புரிந்தால் அது அக்கிரமம் அல்ல, நாங்கள் ஒருவனுடைய சொத்தை திருடினால் அது ஒரு திருட்டல்ல, நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் அது அநியாயம் அல்ல. அல்லாஹ் சூரா பக்கரால 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், வகாலத்தில் யஹூது, அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா அய்யாமம் மஅதூதா, நாங்க என்ன அக்கிரமம் செஞ்சாலும், அல்லாஹ் பதிவு செய்ய அவங்களுடைய சிந்தனையை பாருங்க. ஒரு மனிதன், இப்ப நாம் எல்லாம் என்ன சிந்தனையில் இருக்கிறோம்? நாம் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை பிடிப்பான்.
அது வலவு பி காஃபிரின். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கினார்? முஆத் இப்னு ஜபல் என்ற நபித்தோழரை யமன் தேசத்திற்கு யூதர்களுக்கு தளபதியாக, யூதர்களினுடைய ஆட்சியாளராக அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபலை அனுப்பி வைத்தார். யார் இந்த முஆத் இப்னு ஜபல்? மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர். வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர். எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர்! இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கினார் பாருங்க. யூதங்க தங்களினுடைய குழந்தைய தங்களை உருவாக்குறாங்க. எப்படி தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள், நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். அதான் அவங்களுடைய கொள்கை. அல்லாஹ் சொல்றான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொன்னார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா அய்யாமன் மஅதூதாத், அதையும் தாண்டி அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்ததற்காக வேண்டி எங்களை நரகத்தில் போட்டான் என்று சொன்னால், ஐயாமம் மாதூதாத் என்று சொன்னால் 10 அல்ல, இந்த விரல்களால் எண்ணக்கூடிய 9க்கு உட்பட்ட வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் ஐயாமம் மாதூதாத். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் நாங்கள் நரகத்தில் இருப்போமே தவிர என்ன பாவம் செஞ்சாலும் சரி நாங்கள் நரகத்திற்குள் போக மாட்டோம். அதையும் தாண்டி போனா கூட வெறும் ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் அந்த நரகத்தில் தங்குவோம், அதுக்கு பிறகு அல்லாஹ் எங்களை வெளியே அனுப்பி விடுவான். இது யூதர்களினுடைய சிந்தனை, யூதர்களினுடைய ஃபாதரிமார்கள். யூதர்கள் தங்கள் குழந்தையை இப்படித்தான் வளர்த்துட்டு வராங்க. இப்படி ஒரு குழந்தை வளருமையானால் நீ என்ன பாவம் செஞ்சாலும் கடவுள் தண்டிக்க மாட்டார், நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் நீ இறைவனினுடைய பிள்ளை, இறைவனுக்கு பிடித்தமானவன் என்று உருவாக்கப்பட்டால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் எப்படி இரக்கம் இருக்கும்? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தன் நபித்தோழரை, நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? முஆத் இப்னு ஜபல இதே யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி இவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கும் பொழுது அந்த நபித்தோழரினுடைய கரத்தை பிடித்து சொன்னார், யா முஆத், யா முஆத், என்னுடைய முஆதே, நான் நேசிக்கக்கூடிய முஆதே, நீ இப்பொழுது யூதர்கள் வாழக்கூடிய தேசத்திற்கு செல்ல போகிறாய். இத்தகூ தஅவத்தல் மதுலூம், நீ அவர்களுக்கு அக்கிரமம் செய்வதை பயந்துகொள். அவர்கள் யூதர்கள் என்பதற்காக வேண்டி நீ அநியாயம் செய்தால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கைகளை தூக்கினாலும் நீ என்னுடைய நபித்தோழனாக இருக்கலாம், நான் நேசிப்பவனாக இருக்கலாம், சொர்க்கத்தை கொண்டு என் நாவினால் நீ சுப செய்தி சொல்லப்பட்டவனாக இருக்கலாம், மதீனாவினுடைய வீதியில் நீ யமன் தேசத்திற்கு செல்வதினால் உன்னை வழி அனுப்புவதற்கு கூட நான் வந்திருக்கலாம். என்றாலும் அந்த யூதன் காஃபிராக இருந்தாலும், அவன் யூதனாக இருந்தாலும், அவனுக்கு ஒரு அக்கிரமத்தை நீ செய்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். வலவு பி காஃபிரின், காஃபிராக இருந்தாலும் சரி, நீ முஸ்லிமாக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிருக்கு அக்கிரமம் செய்தாலும் அல்லாஹ் உன்னை முஸ்லிம் என்பதற்காக வேண்டி பார்க்க மாட்டான். அந்த காஃபிருக்கு உதவியாளனாக அல்லாஹ் உனக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குவான். இதான் நபி உருவாக்கிய சமூகம். ஆனா யூதங்க எப்படி உருவாக்குனாங்க பாருங்க. அல்லாஹ் அவனுடைய தூதத்தை நேசிக்கக்கூடிய தோழரை சொல்றாரு, ஒரு யூதனுக்கு நீ அக்கிரமம் செஞ்சா கூட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன்னை விடமாட்டான். அந்த யூதனுக்கு சார்பாக அல்லாஹ் அவனுடைய தூதர் மரணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, திம்மிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், திம்மிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யாராவது திம்மிகளுக்கு அநியாயம் செய்தால் நாளைக்கு மறுமையில் அந்த திம்மிக்கு சார்பாக முஸ்லிமுக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வேன். யார் திம்மிகள்? இஸ்லாத்தை பின்பற்றாத காஃபிர்கள். ஒரு காஃபிரிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள். உன் ஆட்சிக்கு கீழே இறை மறுப்பாளன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே யூதன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே கிறிஸ்தவன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே பாசிஸ்டுகள் வாழ்ந்தால், யாராக இருந்தாலும் சரி, அவன் உனக்கு கீழே வாழ்ந்தால் அவனுக்கு நீதமாக நடந்து கொள். உன்னுடைய உரிமையை போன்ற அவனுக்கும் நீ உரிமையை செலுத்த வேண்டும். நீ அவன் காஃபிர் தானே, அவன் யூதன் தானே, அவன் இறை மறுப்பாளன் தானே என்று நீ பாகுபாடு காட்டினார் நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிராக அந்த திம்மிக்கு சார்பாக அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வேன். இது நபி உருவாக்கிய சமூகம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் நாங்கள் தான், எம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் எங்களை நபி எப்படி உருவாக்கினார்? நீங்கள் அநியாயம் செய்தால் அல்லாஹ் உங்களை விடமாட்டான், யூதனுக்கு சார்பாக இறங்குவான். ஆனா இந்த யூதங்களுடைய இயற்கை, அதனால்தான் எங்களினுடைய உள்ளங்களில் இரக்கம். அதனால்தான் நாங்கள் போராடினால் கூட எங்காவது பார்த்ததுண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தகளத்தில் நிற்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜனாசா, இமாம் புகாரி பதிவு செய்வார், ஒரு பெண்ணினுடைய ஜனாசாவை பார்ப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார், யார் இந்த காரியத்தை செய்தது? யார் இந்த காரியத்தை செய்தது?
அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே யுத்தத்தில் சொல்லி இருப்பார், பெண்களை குழந்தைகளை கொலை செய்ய வேண்டாம். அப்பொழுது அந்த சஹாபி சொல்வார், யா ரசூலல்லாஹ், இவள் சாதாரண பெண்மணி அல்ல, இந்த யுத்தத்திற்கு ராணுவ ஆயுதங்களை பகிர்ந்தவளே இவள்தான் யா ரசூலல்லாஹ். போராட்டம் நடக்கும் பொழுது ஆயுதங்களை சுமந்து சுமந்து வந்து கொடுத்து கொண்டிருந்தால் யா ரசூலல்லாஹ், இவளை கொலை செய்யாவிட்டால் எம்மை கொண்டிருப்பாள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் செய்ததை நீ மன்னிப்பாயாக என்று தன்னுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார். ஆனா அவங்க கொள்கை என்ன தெரியுமா? அவங்களுடைய வேதத்தில் வரக்கூடிய தல்மூத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யூதன் லட்சம் நபர்களை வேண்டுமே ஆனாலும் கொலை செய்யலாம், அதற்காக வேண்டி ஒரு யூதன் தண்டிக்கப்படக்கூடாது. இதான் அவங்களுடைய இயற்கையில் அவங்க வளர்ந்த விதம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால் எல்லாரும் ஏமாத்தலாம், எல்லாரும் திருட்டு பயிலா இருக்கலாம், ஆனா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் கொஞ்சம் இறக்கம் வரும். இப்படி ஏமாத்திரமா உலகத்துல ஒரு ரூபாய் ஏமாத்தலாம், ஒரு லட்சத்தை ஏமாத்தலாம், ஒரு கோடியை ஏமாத்தலாம், முழு உலகத்தினுடைய தங்கத்தை வாங்கிக்கிட்டு சாதாரண 4 நாள் காசை நம்ம எழுதி கொடுக்கிறோமே, அவங்க உள்ளத்துல கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் வராது. காரணம், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள். அல்லாஹ் எங்கள் பாவத்திற்கு தண்டித்தால் கூட ஒரு சில நாட்களை தவிர அதிகமாக எங்களை தண்டிக்க மாட்டான். இது யூதர்களினுடைய அடுத்த ஒரு குணம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 5 வசனம் 13 அல்லாஹ் இந்த யூதர்களினுடைய அடுத்த ஒரு குணத்தை சொல்கிறான். எந்த அளவுக்கு அந்த யூதர்களினுடைய குணம் ஒத்து போகும் பாருங்கள். ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. அவர்கள், அந்த யூதர்கள், நீங்க என்ன வாக்குறுதி, அவங்க என்ன ஒப்பந்தத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு ஒப்பந்தத்தை கூட அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். காரணம், வஜஅல்னா லஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, அந்த யூதர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி இறுக ஆரம்பித்து விட்டது. 1947 இஸ்ரேல் உருவாகி இருந்தது. 2013 வரை இஸ்ரேல் மீறிய ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? 50,000 ஒப்பந்தங்கள். எத்தனை? 1947 இருந்து இன்று 2015 இருக்கிறோம். ஆனால் 2013 வரை சர்வதேச அளவில் மனித உரிமை கமிஷனுக்கு மாறாக இந்த இஸ்ரேல் என்ற இந்த ஒரே ஒரு நாடு மாத்திரம், இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த ஒரு அரசாங்கம் மாத்திரம் மீறிய ஒப்பந்தங்கள் 50,000. ஐநா சபையினுடைய, அதாவது சர்வதேச ஐநா சபையினுடைய அந்த ஒப்பந்தத்தை மாத்திரம், நூற்றுக்கணக்கான ஒப்பந்தத்தை இந்த ஒரே ஒரு நாடு மாத்திரம் மீறி இருக்கிறது. ஐநா சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து முழு உலகத்தினுடைய நாடுகள் மீறிய ஒப்பந்தத்தை விட இஸ்ரேல் என்ற ஒரு தனிப்பட்ட நாடு மீறிய ஒப்பந்தம் அதிகம். புரியுதா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒப்பந்தங்களில் 50,000-ஐ, ஐநா சபை போட்ட ஒப்பந்தங்களில் 100 ஒப்பந்தங்களை இஸ்ரேல் என்ற நாடு மீறி இருக்கிறது. இந்த 100 ஒப்பந்தம் சாதாரண ஒப்பந்தம் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு, இத்தனை நாடுகள் மீறிய ஒப்பந்தத்தை விட ஒரே ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு மீறிய ஒப்பந்தம் அதிகம். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் உங்கள்கிட்ட நிறைவேற்ற மாட்டாங்க, எல்லா ஒப்பந்தத்தையும் அவர்கள் மீறி கொண்டுதான் இருப்பார்கள். வாங்க இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு. அரபுகள் மதீனால வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மக்கால அரபுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் எல்லாம் போன அமர்வுல பார்த்தோம், யூதர்களினுடைய சொந்த தேசம் எகிப்து, அதாவது சிரியா, எகிப்து, பிலஸ்தீன், இங்க வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் எப்படி ஒரு மதீனாவின் பக்கம் வர வேண்டிய அவசியம் என்ன? கிட்டத்தட்ட பிலஸ்தீனுக்கும் எகிப்திற்கும் சிரியாவுக்கும் மதீனாவுக்கும் பார்த்தா, அன்னைக்கு பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பாலைவனம், கரடு முரடான ஒரு தேசம், ரொம்ப அற்பமான, உலகத்தில் யாருமே பார்வை செலுத்தாத ஒரு தேசம். அந்த தேசத்தில் யூதர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? ரோமர்களினுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னால் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இந்த பிலஸ்தீனை, இதே யூதர்கள் பிலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த பிலஸ்தீனினுடைய இந்த யூதர்கள் கையில கிடைச்ச உடனே அக்கிரமத்தை, அநியாயத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளின் மீது இவர்கள் திணிக்க ஆரம்பிச்ச உடனே ரோமர்கள் இந்த பிலஸ்தீனில் வாழக்கூடிய யூதர்களுக்கு எதிராக போர தொடர்ந்தாங்க. இது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு கட்டத்தில் ரோமர்கள் கழுத்தை அறுத்து யூதர்களை போட ஆரம்பிக்கிறாங்க.
இதற்கு பிறகு இவங்களோடு போராட வேண்டாம், இந்த தேசத்தில் இருந்தால் யூதம் என்ற வம்சமே அழிந்துவிடும் என்ற பயத்தினால் யாரினுடைய கண்களிலும் படக்கூடாது என்பதற்கு, யாரினுடைய பார்வையிலும் பட்டுவிடக் கூடாது, ரோமர்களினுடைய ராணுவத்தில் பட்டுவிடக் கூடாது என்பதற்கு ஒளிந்து வந்த தேசம் மதீனா. அப்படி தங்க உயிரை இது ஒரு ரிவாயத். இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமகுல்லாஹ் இரண்டாவது ரிவாயத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளோடு ஆரம்பத்தில் அக்கபா என்ற ஒரு உடன்படிக்கை நடத்துவார்கள். அப்படி உடன்படிக்கை நடத்தும் பொழுது அந்த மதீனாவாசிகள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அவ்வப்பொழுது எங்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மதீனாவில் எங்களுக்கென்று ஒரு இறை தூதர் உருவாகுவார், அந்த இறை தூதர் எங்களினுடைய சமூகத்தில் தான் உருவாகுவார், அவர்களை நாங்கள் கையில் வைத்து மதீனாவாசிகளாகிய ஒட்டுமொத்த அரபுகளையும் நாங்கள் கொலை செய்வோம், உங்களோடு போராடுவோம் என்பதாக அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த யூதர்களை விட இப்பொழுது நாங்கள் உங்களிடத்தில் முந்திவிட்டோம். அப்ப யூதர்கள் ரெண்டு காரணத்திற்காக வேண்டி மதீனாவுக்குள் வந்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டார்கள். இந்த டாபிக்கு இப்ப உள்ள கொஞ்சம் விசாலமா வாங்க. அவங்க ஒரு காரணம் என்ன, மதீனாவுக்கு வர வேண்டிய விஷயம் தங்களினுடைய பரம்பரையை பாதுகாப்பதற்கு, தங்களினுடைய தலைமுறையை பாதுகாப்பதற்கு, நாடோடிகளாக யாரினுடைய கண்களிலும் படாமல் பேரித்தம்பளை தோட்டங்களுக்கு இடையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த யூதர்கள். இரண்டாவது காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்குள் வருவார் என்று அவர்களினுடைய தௌராவினுடைய வேதத்தில் படித்திருப்பதினால் அந்த யூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இரண்டாவது காரணத்திற்காக வேண்டி மதீனாவுக்குள் வருகிறார்கள். இப்ப மதீனாவுக்குள்ள வந்த உடனே இவங்களினுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த பூர்வீக மக்களை இவங்க அடிமையாக்கிடுவாங்க. உள்ள வந்தோடனே இவங்களுடைய முதல் வேலை அதுதான். அதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பூர்வீக மக்கள் இயற்கையில ஒரு ஊரில் இருந்தா, ஒரு குடும்பம் இருந்தா சண்டை இருக்கதான் செய்யும். இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், உங்க குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா சின்னம்மா பெரியம்மா இப்படி பத்தில ஒரு சண்டை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த யூதர்களினுடைய கொள்கையும் அதுதான். ஒரு நாட்டுக்குன்னு போனா கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். மதீனாவுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த யூதர்கள் உள்ள போகும் பொழுது எப்படி இவங்க உள்ள வாராங்க பாருங்க. மதீனால ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குழந்தைகள், அதில் ஒரு குழந்தை அவுஸ், மற்றொரு குழந்தை ஹஸ்ரஜ். ஒரு தகப்பனுக்கு 2 குழந்தைகள், அந்த தகப்பன் தான் மதீனாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு குழந்தையினுடைய பெயர் அவுஸ், மற்றொரு குழந்தையினுடைய பெயர் ஹஸ்ரஜ். இப்ப இந்த 2 தகப்பன் இறந்ததுக்கு பிறகு இந்த 2 பேருக்கு மத்தியில இயற்கையா அண்ணன் தம்பிக்கு வரக்கூடிய ஒரு சண்டை வந்துச்சு. உடனே இந்த யூதர்கள் என்ன திட்டம் போட்டாங்கன்னா, இந்த யூதர்கள் 3 கூட்டமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கூட்ட யூதர்கள் அவுஸுக்கு சப்போர்ட்டா போனாங்க, மற்ற 2 கூட்ட யூதர்கள் ஹஸ்ரஜுக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க. பனு நதீர், பனு குரைதா, நீங்கள் எல்லாம் புகாரி முஸ்லிம் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் யூதர்களினுடைய கோத்திரத்தினுடைய பெயர். என்ன செஞ்சாச்சு, ஹஸ்ரத்துக்கு ஒரு கோத்திரமா அவங்க இப்ப இவங்க அகதியா தானே வந்திருக்காங்க. அகதிகள் இப்ப என்ன செய்ய வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும். அகதிகளுக்கு இப்ப பலம் வேண்டும். எப்ப பலம் கிடைக்கும், ஊரு சண்டை போட்டா தெருவுல உள்ள கூத்தாடிக்கு சந்தோஷம். அத மாதிரி மதீனாவாசிகளினுடைய ஒரு தகப்பனினுடைய புள்ள சண்டை போட்டாங்க. இந்த அகதியா வந்தவன் பார்க்கறான், இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஊடுருக வேண்டும். இது அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இந்த சப்ஜெக்ட் மனசுல வச்சுட்டு அவங்க யூதர்கள் என்ன அகதியா உள்ள வந்தாங்க, உயிர் பிழைக்கிறதுக்கு உள்ள வந்தாங்க. தகப்பனினுடைய பிள்ளைக்கு நடந்த சண்டையில இவங்க கூட்டத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டான், அவன் கூட்டத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டான். இவனுடைய இயற்கையான தொழில் வட்டி செய்யறதுதான், எல்லாத்துக்கும் வட்டி கொடுக்கிறது. 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆயுதம் இல்லையா, தன்னுடைய காசை கொடுத்து ஆயுதத்தை இவனையும் வாங்க சொல்றது, இவனையும் வாங்க சொல்றது. 2 பேரையும் வெட்டி 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 முழு மதீனாவும் வெட்டி செத்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு நுழையும் பொழுது இதுங்க கோணமா. இப்ப முதல் உலக யுத்தத்துக்கு வாங்க. முதல் உலக யுத்தத்தில் இந்த யூதங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா, இவங்களுடைய இயற்கை குணம் மாறாது என்பதற்கு நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்திலிருந்து இந்த வரலாறு அப்படித்தான் பார்க்க முடியும். அவங்களினுடைய ஒரு குணத்தை பார்த்துட்டு இப்பவும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் சொல்றேன். இவங்க முதல் உலக யுத்தம் என்ன நடக்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஃபுல்லா முதல் உலக யுத்தம் ஃபுல்லா பிரபலியமாக பட்டுச்சு. நீங்க என்ன விக்கிபீடியாக்கு போய் பாருங்க, முதல் உலக யுத்தம் ஏன் உருவாச்சுன்னு சொல்லி. ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு இளவரசரை எவனோ ஒரு பக்கத்து நாட்டுக்காரன் கொன்னுட்டான். இத காரணமா வச்ச உடனே இந்த யூதர்கள் அதுவரை நாடே இல்லாத நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த சமயத்தில் தான் இந்த யூதர்கள் ஒரு திட்டமிட்டார்கள். என்ன செய்கிறார்களே ஆனால் 1880 ஆண்டு இவங்க முழு உலகத்திலும் 109 நாடுகளில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். இவங்களினுடைய ஒரு குணத்தை அல்லாஹ் இவங்கள் மீது சபித்த ஒரு வசனம், துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான்,
இந்த யூதர்கள் யார் தெரியுமா? இந்த யூதர்களை அல்லாஹ் சபித்தான். ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபித்தான். அதாவது இந்த யூதர்களை எப்படி அல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவான் என்று சொன்னால், துரிபத் அலைஹிமுஸ் தில்லா, இந்த யூதர்கள் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாததினால், இந்த யூதர்கள் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததினால் இவர்களின் மீது நாம் இழிவை சாட்டினோம். வஹப்பிலி மினல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய உதவியோடு இவர்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும். வஹப்பிலி மினன்னாஸ், அல்லது மனிதர்கள் யாராவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மாத்திரம்தான் இவங்க யூதர்கள் இந்த பூமியில் வாழ முடியும். கிட்டத்தட்ட இது இன்னைக்கு அல்ல, 5000 ஆண்டுகளாக யூத சமூகம் இந்த பூமியில் வாழ வேண்டுமையானால், இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் சொல்லி நாங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறோமே, அந்த இஸ்ரேல் என்ற தேசம் இந்த பூமியில் வாழ வேண்டுமையானால் ஒன்று ஹப்பிலி மினல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சத்தியமா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களை சபித்து விட்டான். வஹப்பிலி மினன்னாஸ், அல்லது சில மக்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் மாத்திரமே அவர்களால் இந்த பூமியில் வாழ முடியும் என்று அல்லாஹ்வுடைய வசனம். இப்ப 1908 அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முழு உலகத்திலையும் வாழ்றாங்க, எல்லா பக்கமும் இவங்க உலகம் ஃபுல்லா போறாங்க. ஆனா இவங்களுக்கும் சொல்லி ஒரு சொந்த நாடு கிடையாது. எல்லா பக்கம் நாடோடிகளா 109 நாடுகள்ல நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கையில பொருளாதாரம் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு. ஆனா இவங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. எந்த நேரத்துல நான் இவங்களுடைய இயற்கை குணம் ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா உள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி எல்லாத்தையும் இவங்க கையில் எடுப்பாங்க. எதுவரை பார்ப்பான், ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் எவனாச்சும் ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க கழுத்தை போட்டு வெட்ட ஆரம்பிப்பான், இவனுக்கு விஷவாயுவை செலுத்த ஆரம்பிப்பான், உடனே இவன் அந்த நாட்டில இருந்து ஓட ஆரம்பிப்பானுவோ. இதுதான் இவர்களினுடைய சிந்தனையாக, இவர்களினுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்ப 1880 ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. எப்படி இந்த இஸ்ரேல் என்ற தேசம், நான் சொன்னா இல்லையா, மதீனாவில் 3 நபர்களுக்கு, அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் சும்மா சண்டை போட்ட அந்த சண்டைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி கடைசி மதீனால இந்த யூதன் தான் சிறப்பானவன், ஹவுசு கச்சரஜு இவங்களுக்கு அடிமையானவர்கள், அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டான். இது மதீனால மாத்திரமல்ல, இன்னைக்கும் உலகத்தில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்துச்சு, 1880 வரை நாடே இல்லாம இருக்கும் பொழுது இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேருதாங்க. வெறும் ஒரு 5 யூதம் ஒண்ணு சேருதான், நமக்கு ஒரு நாடு வேண்டுமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவங்க பேசுறாங்க, 1897 தியோடர் ஹர்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனினுடைய தலைமையில் சியோனிசம் என்ற ஒரு கொள்கை, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. இதுதான் 1897 தியோடர் ஹர்சஸ். கொஞ்ச காலத்துல எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுவாங்க பாருங்க. காரணம் இவர்களினுடைய அந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி தான். 1880 அவங்க பேசுறாங்க. 1897 ஒரு 17 வருஷத்துல அடுத்து தியோடர் ஹர்சஸ் என்பவனால் ஜியோனிசம் என்று பெயர்ல ஒரு கொள்கை ஆரம்பிக்கப்படுது. இந்த கொள்கையினுடைய முதல் மாநாடு என்ன செய்யப்படுதுன்னா பிரிட்டன்ல நடைபெறும். அதனுடைய முழு நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு நாடு வேண்டும். அப்ப இந்த ஹர்சஸ் என்பவன் தன்னுடைய வரலாற்று புத்தகத்துல பேசுறான். அவன் மனசுல மட்டும் தோணுச்சு, எல்லா நாட்டையும் பார்த்தான், உலகத்துல நமக்குன்னு ஒரு நாட்டை எடுக்கணும்னா எப்படி ஒரு நாட்டை எடுக்க முடியும், எப்படி ஒரு நாட்டை உலகத்துல என்ன செஞ்சாலும் நாட்டுல போய் வாழ்ந்துடலாம், ஒரு வீடை கட்டிடலாம், ஒரு நாடை எப்படி கட்ட முடியும்? ஆனால் கட்ட வேண்டும். எப்படி ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டலாம், ஒரு நாட்டையே ஒருத்தன் கட்ட வேண்டுமையானால் எப்படி முடியும்? இவன் யோசிக்கிறான். இவன் மனசுல ஒன்னே ஒண்ணு தோணுது, பிலஸ்தீன் என்ற ஒரு இடம் இருக்குன்னு தோணுது. ஆனா அவன் மறைக்கிறான். இந்த பிலஸ்தீன் ஒரு வார்த்தையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்லி கல்லால் அடிச்சு கொன்றுவானுவா. பிலஸ்தீன்ல யூதர்களுக்கு ஒரு நாட்டை ஏற்படுத்தலாம் சொன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவன் தன் வரலாறுல பேசுறான். 50 வருடத்திற்கு, அதாவது 1997 மாநாட்டில் பேசுவான். என்னுடைய மனசுல நாங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தோம், ஒரு நாடு வேணும் சொல்லி எல்லாருக்கும் தோணிச்சு, ஒரு நாடு வேணும் சொல்லி. எந்த நாடு சொல்லி எங்களால முடிவெடுக்க முடியவில்லை. ஆனா என் மனசுல உருவாச்சு, பிலஸ்தீன் என்று உருவாச்சு. ஆனா அதை நான் சொல்லி இருந்தா இந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு வந்துட்டு மஞ்சள் எல்லாரும் கல்லை எடுத்து கொண்டிருப்பார்கள், கல்லால் அடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்போ மனசுல பலஸ்தீன் வச்சுட்டு என்ன செய்யறான்னா, இப்போ மீண்டும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு மாநாடு உருவாக்கப்படுது. அந்த மாநாட்டில் ஓப்பன் டிக்ளேர் பண்றான், பிலஸ்தீன்ல நம்முடைய இஸ்ரேல் என்ற தேசத்தை நம்ம உருவாக்கி விடலாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது. இஸ்லாமிய உம்மத் உஸ்மானியாவினுடைய கிலாபத்தில் இருக்கிறது. பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய உயிர் நாடி, பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய ரத்தம், பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஷஹாதத்தின் மீது, முஸ்லிம்களினுடைய ஜனாசாவின் மீது உருவாக்கப்பட்ட தேசம்.
அந்த தேசத்துல நம்ம எப்படி போக முடியும்? அவங்களுக்கு உஸ்மானியான்னு சொல்லி ஒரு பெரிய பேரரசு இருக்கு, கிலாபத் இருக்கு. அந்த தேசத்துல போய் கேட்க முடியுமா? முட்டாள் மாதிரி பேசுறியே. அப்ப அவன் சொல்றான், இல்ல நாம எல்லாம் இப்ப அகதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யூதர்களை பலஸ்தீனை நோக்கி அகதியா போய் சொல்லுங்க அப்படிங்கிற. ஆனா இந்த யூதர்களினுடைய திட்டம் காதுக்கு காது. இந்த திட்டம் எப்போ போடப்பட்டுச்சு? 1880 போடப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டம் வெளியே வந்தது எப்ப தெரியுமா? 1990 தான் வெளியே வந்துச்சு. எவ்வளவு வருடங்கள் பாதுகாத்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு முழு சமூகம் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு, ஒவ்வொரு வீட்டும் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு. இப்ப யூதர்களினுடைய கொஞ்ச நபர்கள் 107 நாட்டில் அகதியா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பலஸ்தீன்ல 5 பேரு 10 பேரு 100 பேருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பலஸ்தீனை நோக்கி போறான். கையில பொருளாதாரம் இருக்கா இல்லையா? பலஸ்தீனுடைய அந்த ஓரத்துல அந்த பாலைவனத்துல அந்த அரபிகளினுடைய அந்த கொஞ்ச வீடுகள், அந்த வீட்டில் என்ன செய்யறான்? கொஞ்சம் எனக்கு வாடகைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிக்கிறான். எப்படியே உட்கார்ந்து 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 இப்படி ஃபுல்லா இப்ப பெருசாக்குறான். நல்ல பெரிய இப்ப கிட்டத்தட்ட 10,000 12,000 யூத குடும்பங்கள் இப்ப உள்ள போயாச்சு. இஸ்லாமிய உம்மத்தினுடைய இரண்டாவது அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஹலீஃபா, இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு ஹலீஃபா, இறுதி ஹலீஃபா, ஹிலாஃபத் உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய இரண்டாம் அப்துல் ஹமீதிட்ட இப்ப இந்த ஹெர்சஸ் என்ன செய்யறான்னா, இவன் ஒரு பெரிய தொகையை கொடுத்து இப்ப இந்த இரண்டாம் ஹலீஃபாட்ட போய் அனுமதி கேட்கிறான். ஒரு ஆளை விட்டு அனுமதி கேட்கிறான். அவன் துருக்கியை சார்ந்தவன், அவனும் பிறப்பால் யூதன். அந்த யூத துருக்கியை சார்ந்தவன்கிட்ட போய் சொல்றான், நீ இரண்டாம் அப்துல் ஹமீட்ட போய் கேளு, பிலஸ்தீனை நாங்க பாலைவனத்துல கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? நாங்க இப்போம்னா வாடகைக்கு தான் கட்டிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு இடத்தை மட்டும் எங்களுக்கு தர சொல்லிருங்க. அப்படி தந்துட்டீங்கன்னா உஸ்மானிய ஹிலாஃபத் அன்னைக்கு கடைசி நேரத்தில் இருக்கு, சாகுவதா வீழ்வதா வாழ்வதா என்ற இக்கட்டான நிலைமையில இருக்கு. உங்களுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்கு, அத்தனை கடனையும் நாங்கள் நீக்கிவிடுகிறோம். உன்னை சிறப்பான வாழ்க்கை வாழ வைக்கிறோம், உன்னுடைய கரத்தை நல்லா உயர்த்தி விடுகிறோம் விட்டு சொன்னார். பிலஸ்தீன் என்பது என்னுடைய சொந்த தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது அரபு தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது இஸ்லாமிய உம்மத்தினுடைய 3வது புனித ஸ்தலம், பிலஸ்தீன் என்பது நபிமார்கள் நடந்த தேசம், பிலஸ்தீன் என்பது என்னுடைய தூதர் இந்த இடத்திலிருந்து மிகராஜிற்கு சென்ற தேசம். இந்த பிலஸ்தீனுக்கு தான் 8500 சஹாபாக்கள் வெள்ளை யானைகளினுடைய துதிக்கையினால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த பிலஸ்தீனுக்கு தான் எண்ணிலடங்காத தியாகத்தை செய்தோம். இதே பிலஸ்தீனுக்காக வேண்டித்தான் சிலுவையிட்ட வீரர்களினுடைய கரத்தினால் எங்களினுடைய இரத்தங்கள் எல்லாம் பிலஸ்தீனிலே கரண்டை கால் அளவுக்கு ஆறாக ஓடியது. அதையெல்லாம் தாண்டி ரத்தத்தை கொண்டு கட்டப்பட்டது பிலஸ்தீன். இந்த பிலஸ்தீனை நீங்கள் ஒரு செண்டு இடம், ஒரு அடி இடம், ஒரு துண்டு இடம் இந்த யூதர்களினுடைய கரத்தில் தருவதற்கு பதிலாய் என்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு சதையையும் நீங்கள் வெட்டி வீழ்த்தலாம். ஒரு காலம் வரும், இஸ்லாமிய உம்மத் கிலாபத் இல்லாமல் அனாதையாக நிற்கும். அப்பொழுது வேண்டுமையானால் நீங்கள் பிலஸ்தீனின் மீது கை வைக்கலாமே தவிர இஸ்லாமிய உம்மத்து கிலாபத்தின் மீது பயணிக்கக்கூடிய காலம் வரை முழு ரத்தம் ஓட்டப்பட்டாலும் பிலஸ்தீனினுடைய ஒரு அடியை கூட யூதர்களாகிய உங்களுக்கு நான் விட்டு தர மாட்டேன். அந்த வரலாறில் பதிவு செய்யப்படும். அப்துல் ஹமீத் எழுந்திருப்பார், அந்த யூதனினுடைய முகத்தில் காரி துப்புவார். எந்த தைரியத்தில் உள்ளே வருகிறீர்கள்? அனாதைகள் அகதிகள் என்று ஆதரித்தால் எம்முடைய வீட்டை நீங்கள் எழுதி கேட்கிறீர்களா? இந்த ஒரு பிஞ்சை ஒரு அரண்மனையில உட்கார்ந்து இருப்பாரு, அந்த சிம்மாசனத்துல அந்த சிம்மாசனத்தை தூக்கி எறிந்தவராக அவர் தன்னுடைய அறைக்குள் நுழைவார். இது எப்ப நடந்துச்சு? 1901 துருக்கியில இரண்டாம் அப்துல் ஹமீத் ஹிலாஃபத்தின் மீது ஆட்சி செயல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தகவல் யூதர்களுக்கு சியோனிசனுக்கு தெரியுது. அப்ப ஹிலாஃபத் இருக்கக்கூடிய வரை பிலஸ்தீனினுடைய ஒரு துண்டை கூட நம்மால் பிரிக்க முடியாது. சத்தியமும் அதுதான். ஹிலாஃபத் உயிர் வாழக்கூடிய வரை. காரணம் ஹிலாஃபத் என்பது நாடல்ல, காரணம் ஹிலாஃபத் என்பது மொழி அல்ல, காரணம் ஹிலாஃபத் என்பது குடும்பம் அல்ல. உலகத்தில் எந்த இடத்திலிருந்து எம்முடைய தேசத்தினுடைய கால் வைக்க வேண்டுமையானால் முழு இஸ்லாமிய உம்மத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இடத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஈராக்கில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும், பிலஸ்தீனில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும், ஆப்கானில் தாக்குதல் நடத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க முடியும். காரணம் இந்த ஹிலாஃபத்தை உடைத்து துண்டு துண்டாக ஆக்கினார்கள். ஆனால் ஹிலாஃபத் இருக்குமையானால் நாட்டினுடைய எல்லைகள் இருக்காது, மொழியினுடைய எல்லைகள் இருக்காது, அரபு அஜமி என்ற பாகுபாடு இருக்காது, முஸ்லீம் என்ற ஒரு குணம் மாத்திரம் தான் இருக்கும். எந்த நாட்டுக்கு வேண்டுமையானாலும் எந்த முஸ்லிம்கள் வேண்டுமையானாலும் இஸ்லாம் என்ற அந்த அடையாள அட்டையின் மீது பயணிக்க முடியும்.
இப்ப யூதங்களுக்கு யோசிக்கிறாங்க, ஹிலாஃபத்து வாழக்கூடிய வர பலஸ்தீன்ல நம்மளால வாழ முடியாது, இப்ப நாம என்ன செய்யலாம்? உடனே ஒரு திட்டத்தை போட்டாங்க. முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய துருக்கியினுடைய யூத குடும்பத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு முட்டாளாக இஸ்லாமிய உம்மத்தை சீரழிப்பதற்காக வேண்டி வந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்து வாரான், முஸ்தபா கமால் என்பதாக. அவன் அப்படி அந்த யூதர்கள் கையை கொடுத்து அப்படி தூக்குறாங்க. தூக்கி இஸ்லாமிய உம்மத்தை எப்படி பயணிச்சு 1991 வரை வெறும் 6 ஆண்டுல எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க பாருங்க. இப்ப எப்படி பயணிச்சுன்னா முழு இஸ்லாம், அரபு, துருக்கி இப்படி எதுவுமே கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எதுவும் கிடையாது. நஹ்னு முஸ்லிமோன். நீங்க இந்திய சுதந்திரத்தை பார்த்தா ஹிலாஃபத் இயக்கம் சொல்லியே ஒரு இயக்க இஸ்லாம் இந்த இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடி இருக்கும். நீங்க இந்திய சுதந்திரத்தை யூடியூப்லயோ அல்லது விக்கிபீடியாலயோ போய் படித்து பார்த்தா கிலாஃபத் இயக்கம் சொல்லி இந்தியால ஒரு இயக்கம் போராடியது இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி. அப்ப இப்படித்தான் இருந்துச்சு ஒரு ஒற்றுமையா. இப்ப இந்த யூதங்க பாக்குறாங்க, நமக்கு பிலஸ்தீன் தான் வேணும், இந்த பிலஸ்தீனுக்கு தடையா இருக்கிறது ஹிலாஃபாவும் ஹலீஃபாவும் தான். இவங்களை உடைக்க வேண்டுமையானால் முழு இஸ்லாமிய உலகத்தையும் தேசியலிசம், நேஷனலிசம், அதாவது தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என்று கொள்கையை உள்ள கொண்டு போகணும். இப்ப இந்த துருக்கியில பிறந்து வளர்ந்த இந்த கமால் முஸ்தபாவை எடுத்து பிரிட்டன்ல படிக்க வச்சு இப்ப இவன் சிந்தனையில ஊட்டுறாங்க, நீ துருக்கிக்காரன்டா என்று அவன் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல சவுதி இந்த யூதர்களினுடைய திட்டத்துல உள்ள போக ஆரம்பிச்சுட்டான். நீ எல்லாம் அரபுக்காரன்டா. துருக்கியை பொறுத்தவரையில் ஐரோப்பியா கண்டத்துல இருக்கு, சவுதி அரபு நாட்டை பொறுத்தவரை ஆசிய கண்டத்துல இருக்கு. இப்ப மொழியை கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியில பிரச்சனையை கிளப்பினா நீங்கள் எல்லாம் அரபுகள், நாங்கள் எல்லாம் துருக்கிகள். இப்ப என்ன செஞ்சாச்சு? இப்ப பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்ச உடனே இப்ப முதல் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். யார் தான் ஆரம்பிச்சா? யூதன் தான் ஆரம்பிச்சான். என்ன செஞ்சிட்டான்? இப்ப அவனுக்கு பிலஸ்தீன் வேணும்னு சொல்லி முதல் உலக யுத்தத்தில் ஆஸ்திரேலியாவுடைய இளவரசரை இவனே கொன்னுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மேல பழிய போட்டோன்னு இப்ப எல்லா நாடும் ஜெர்மனிக்கு கீழே ஒரு நாடு உருவாகும், பிரான்சுக்கு கீழே ஒரு நாட்டு மக்கள் உருவாவாங்க. இப்ப உலகம் ஃபுல்லா, ஐரோப்பியா கண்டம் ஃபுல்லா இப்ப முதல் உலக யுத்தம் நடக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்க வேண்டுமையானா ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு தரக்கூடிய தகவல், உலக யுத்தத்துல எல்லா நாடும் கலந்துகிட்டான், பிரான்ஸ் கலந்துகிட்டான், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா, ஜெர்மன் கலந்துகிட்டான். ஆனா எல்லா நாட்டிலையும் யூதன் கலந்திருப்பான். இந்த பாருங்க, 1,00,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்கிறார்கள். 1,00,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்றாங்க. 40,000 யூதர்கள் ஜெர்மனில கொலை செய்யப்படுறாங்க. 1,00,000 யூதர்கள் முதல் உலக யுத்தத்தில் 40,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 8,500 யூதர்கள் பிரிட்டிஷினால முதல் உலக யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். 9,500 யூதர்கள் பிரான்சுக்கு சப்போர்ட்டா, பிரான்சுக்காக வேண்டி யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கடைசியா முதல் உலக யுத்தத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், கடைசியா போற நிப்பாட்டுறதுக்கு உலகத்தினுடைய நடிகன் வருவான் அமெரிக்கா, அதுலயும் யூதன் கலந்திருப்பான் 3,000 பேர். இது என்னடா உலக யுத்தம்? புரியுதா இல்லையா? எல்லா நாட்டிலையும் பகையை உருவாக்கி எல்லா நாட்டிலையும் தன்னுடைய யூத ராணுவத்தை உள்ள செலுத்திட்டான். இது நான் தரக்கூடிய தகவல் அல்ல. இஸ்ரேல் நாடு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தில் இவர்களுக்காக வேண்டி அஞ்சலி செலுத்தும். முதல் உலக யுத்தத்தில் நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ற அடிப்படையில், அதாவது பிரான்சுக்கும் யூதர்கள் தான் ராணுவத்தில் இருப்பான், ரஷ்யா யூதர்களோடு ராணுவத்தில் இருப்பான், ஜெர்மன் யூதர்களோடு ராணுவத்தில் இருப்பான். காரணம் என்ன? ஏதாவது ஒரு நாடு கண்டிப்பா ஜெயிக்க போது எல்லா நாட்டுக்கும் நம்ம ஆதரவு கொடுப்போம். எந்த நாடு ஜெயிக்குமோ அந்த நாட்டை நம்ம காரணம் காட்டி பிலஸ்தீனை நம்ம வாங்கிக்கிடலாம். இப்ப என்ன ஆச்சு? முதல் உலக யுத்தத்தில் துருக்கி ஜெர்மனிக்கு கீழே நிக்கி. ஆனா சவுதி, அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய உம்மத்து ஹிலாஃபத் உடைக்கப்பட்டதனால பிரான்சுக்கு கீழே போயிட்டாங்க. இப்ப பிரான்ஸ் என்ன செஞ்சான்? சவுதிக்கு எழுதி கொடுத்தான், உன்னைய நான் தனி நாடா அங்கீகரிச்சிருவேன். அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்தான், யூதனுக்கும், எனக்கு நீ ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்ணா உனக்கு நான் ஒரு நாட்டை தருவேன். இப்ப இவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுத்து, ஒரு கால் பிரான்ஸ் தோந்துட்டுனா ஜெர்மன் ஜெயிச்சிடலாம், ஜெர்மன் ஜெயிச்சுட்டான்னா எப்பா எவ்வளவு ஹானியா ராணுவத்தை கொடுத்து உதவி செஞ்சேன், நீ எனக்கு இந்த பலஸ்தீன்ல மட்டும் ஒரு சின்ன துண்டு இடத்தை எனக்கு அவண்டி வாங்கி தந்துரு. காரணம் எது ஜெயிக்கோ அவங்க கையில பலஸ்தீன் போயிரும். துருக்கியினுடைய ஹிலாஃபத்துக்கு கீழே தான், உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு கீழே தான் பலஸ்தீன் இருந்துச்சு. ஹிலாஃபத்தை ஒழிச்சாச்சு. 1928 ஹிலாஃபத் ஒழிக்கப்பட்டாச்சு. இப்ப என்ன நடக்கும்? எல்லா நாடு துண்டு துண்டாயிட்டு, சவுதி துண்டா போயிட்டான், ஆப்கானிஸ்தான் துண்டா போயிட்டான், தஜகிஸ்தான் துண்டா போயிட்டான், பலஸ்தீன் துண்டாயிட்டு. இப்ப உலக யுத்தத்தை மூட்ட ஆரம்பிச்சுட்டான். எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எந்த நாடு ஜெயிச்சாலும் சரி நாங்க 1,00,000 பேர் சாக தயார், ஆனா எங்களுக்கு என்று பலஸ்தீன் என்ற ஒரு தேசம் வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைமை. தான் வாழ்வதற்காக வேண்டி உலக யுத்தத்தை உருவாக்கியவர்கள். கடைசி என்ன ஆச்சு?
ஜெர்மனுக்கும் போய்கிட்டு இருந்தான், இங்கேயும் போய்கிட்டு இருந்தான். எல்லா நாட்டுக்கும் வந்தா ராணுவ சப்ளை, எல்லா நாட்டுக்கும் காசை கொடுத்தான். இப்ப முதல் உலக யுத்தத்துல பிரான்சினுடைய கை உயர ஆரம்பித்த உடனே இப்ப ஜெர்மனியினுடைய தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு கட்டளையை போட்டான், அந்த ஜெர்மனியினுடைய அத்தனை ரகசியத்தையும் பிரான்சுக்கு கடத்தி கொடுத்துருங்க. இப்ப பிரான்சுக்கு கடத்தி கொடுத்த உடனே பிரான்ஸ் ஜெர்மனை அடிச்சுட்டு முதல் உலக யுத்தத்தில் வெற்றி பெற ஆரம்பிச்சுட்டான். 1918 இப்ப பிரான்ஸ் எழுதி கொடுத்துருவான், பிலஸ்தீனை பிரான்ஸ் கையில் எடுத்துட்டான். இஸ்லாமிய கிலாஃபத்து போயாச்சு. இஸ்லாமிய உம்மத்தினுடைய 1400 ஆண்டு காலம் தலைமையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஒரே தலைமையின் கீழ் குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்கலாம், சிறிய சிறிய மன்னர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் கலீஃபா என்பவர் ஒருவராகத்தான் இருப்பார். எம்முடைய தேசத்தின் மீது யார் கை வைக்க நினைத்தாலும் கிலாஃபத்தின் மீது மாத்திரமே உள்ள வர முடியும். இப்ப கிலாஃபத்தை உடைச்ச உடனே இப்ப பிரான்சுக்கு கீழே பலஸ்தீன் போன உடனே இப்ப இந்த பிரான்சுக்கு அதிகமா ராணுவத்தில் உதவி செஞ்சவன் இஸ்ரேல், இந்த யூதர்கள் தான். இப்ப கேட்டான், எங்களுக்காக வேண்டி பலஸ்தீனில் ஒரு இடம் வேண்டும். எப்படி உருவாக்கிட்டானா இல்லையா? ஒண்ணுமே இல்லாமல் பிச்சை எடுத்தவன் கடைசி 1917 ஆண்டு, அதாவது 1901 ஆண்டு 2ஆம் அப்துல் ஹமீட்ட போய் பலஸ்தீன்ல ஒரு சின்ன இடத்தை தாங்க, உங்களுக்கு எத்தனை கோடினாலும் தாரன்னு சொன்னாங்க. ஆனா அப்துல் ஹமீது சம்மதிக்காதனால 1908 ஆண்டு அதே அப்துல் ஹமீதினுடைய கிலாஃபத்தை உடைச்சி அந்த அப்துல் ஹமீத கலீஃபால இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப அந்த அப்துல் ஹமீது கையில நீ கிலாஃபத்தினுடைய கலீஃபாவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டாய் என்று ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பினான். யார்கிட்ட தெரியுமா கொடுத்து அனுப்பினான்? அதுவும் யார வச்சு பலஸ்தீனினுடைய ஒரு துண்டி இடத்தை 9 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டானோ இப்ப அந்த ஆளு கையில கொடுத்து காரி துப்புறான். நாங்க சொன்னமா இல்லையா, நீ எங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் பெரிய விளைவை பார்ப்பாய் என்று ஒரு துண்டு இடத்தை கேட்டோம். இன்றைக்கு முழு இஸ்லாமிய கிலாஃபத்தை முன்னிடத்திலிருந்து பிடுங்கி விட்டோம், நீ இப்பொழுது செல்லலாம் என்பதாக கலீஃபாவினுடைய பதவியில் இருந்து இறக்கினார்கள். வெறும் 9 வருஷம் தான். செஞ்ச வேலை என்ன? ஒரே ஒரு விஷயம், எம்முடைய உள்ளத்தில் தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என்ற அடிப்படையில் ஒரு எல்லை ரீதியான ஒரு பற்றை உருவாக்கிவிட்டான். அரபுகள் என்ற ஒரு திமிரை, துருக்கிகள் என்ற ஒரு திமிரை, அரபுகள் இடத்துல பிரான்ஸ் சப்போர்ட் பண்ண, துருக்கிகளுக்கு ஜெர்மன் சப்போர்ட் பண்ண, 2 முஸ்லிம்களையும் ஒரே தலைமையில நின்னுச்சு, 2 பேரையும் மாத்தி மாத்தி அடிக்க வச்சான். இந்த 2 பேர்ல எவன் ஜெயிச்சாலும் யாருக்கு நல்லது? இந்த யூதனுக்கு நல்லது. இதைத்தான் இன்னைக்கு மதீனாலையும் செய்தார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே ஹஸ்ரத் ஹவுஸ் 2 பேருக்கு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, 2 பேர் பக்கம் உள்ள நுழைஞ்சி 2 பேருக்கு ஆயுத சப்ளை பண்ணுவான். பாகிஸ்தானினுடைய செய்தியிலிருந்து வரக்கூடிய தகவல், பாகிஸ்தான் இஸ்ரேலிடத்திலிருந்து அதாவது ஆயுதத்தை வாங்கி இருக்கிறது இத்தனை $1 மில்லியன். இந்தியாவினுடைய செய்தி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தகவல், இந்தியா இத்தனை $1 மில்லியன் இஸ்ரேல்கிட்ட இருந்து ராணுவத்தை அதாவது ஆயுதத்தை வாங்கி இருக்கிறது. என்ன நடக்கு? பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுக்கிறவனும் இவன் தான், இந்தியாவுக்கு கொடுக்கிறவனும் இவன் தான். 2 பேரும் சாவுங்கடா, 2 பேரும் வெட்டிக்கிடுங்கடா, 2 பேரும் சுட்டுக்கிடுங்கடா. எப்பமெல்லாம் ஆயுதம் குறையுதோ 2 பேரும் என்கிட்ட கேட்கலாம். எப்படி உருவாக்கலாம் பாத்தீங்களா? அதாவது பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை யார் கொடுக்கிறா? நீங்க விக்கிபீடியால போய் பாருங்க, நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க. பாகிஸ்தான் ஆயுதத்தை வாங்குவதும் இஸ்ரேல்ட்ட தான், இந்தியா வாங்குறது இஸ்ரேல்ட்ட தான். 2 பேரும் வாங்கிட்டு நம்ம 2 பேரும் சாவுறோம், அங்க ஒருத்தர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அது இன்னைக்கு நேற்று இல்லை, இவங்களினுடைய குணம். வரலாறு முழுக்க இவர்கள் அப்படித்தான். அதே போன்ற ஒரு காரியத்தை தான் மதீனால செய்றாங்க. மதீனால செஞ்ச உடனே மதீனா ஃபுல்லா சண்டை போட்டு ஒரே தகப்பனுக்கு பிறந்த 2 கூட்டமும் 2 குடும்பமும் தான் மதீனா. 2 மதீனாவும் அப்பொழுது வெட்டி வெட்டி சாவுவாங்க. இந்த யூதன் 2 பேருக்கும் சப்ளை பண்ணிட்டு இந்த யூதன் அவங்கள்ட்ட உள்ள நிலத்தை ஃபுல்லா வாங்கி கொள்வான். இப்படி நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப குர்ஆன் வசனத்துக்கு வாங்க. ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. இவர்கள் யார் தெரியுமா? எந்த ஒப்பந்தத்திற்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். எவ்வளவு சுதந்திர ஒப்பந்தம் போட்டாலும் இவர்கள் உங்களுக்கு அடிபணிய மாட்டார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு வந்த உடனே இப்ப மதீனால 2 கூட்டம், ஒன்னு அவுஸ் மற்றொன்று ஹஸரஜ். இந்த 2 பேருமே இப்பொழுது இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யூதன் ஒருத்த மட்டும் மதீனால ஓரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யூதனை மதித்தவர்களாக, இந்த யூதர்களும் நம்முடைய நாட்டில் வாழ்றாங்க, இவர்களும் வேதவாசிகள் என்ற அடிப்படையில் இவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் செய்கிறார். என்ன ஒப்பந்தம்? நீங்க புகாரியை படிச்சு பார்த்தா தெரியும். எங்களை யாராச்சும் தாக்க மதத்தால் நாங்கள் வேறுபடலாம், கொள்கையால் நாங்கள் வேறுபடலாம், உங்க இடத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க, நாங்க எங்க இடத்துல விவசாயம் பண்ணுவோம், நீங்க உங்க இடத்துல விவசாயம் பண்ணிட்டு சுதந்திரமா வாழலாம், உங்க மதத்தை நீங்க பின்பற்றலாம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களை யாராச்சும் தாக்க வந்தா நீங்க உதவி செய்ய வேண்டும், உங்களை யாராச்சும் தாக்க வந்தா நாங்க உதவி செய்வோம். உங்கள் எதிரிகளுக்கு நாங்கள் பின்னால் துணை நிற்க மாட்டோம், எங்கள் எதிரிக்கு நீங்கள் பின்னால் துணை நிற்க கூடாது.
யூதர்கள் யார்? ஒரு சின்ன சிறுபான்மை. முஸ்லிம்கள் இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்ரத் ஹவுஸை இணைச்சி பெரிய மதீனால ஒரு பெரிய படையை ஏற்படுத்தி பெரிய ராணுவ தலைவரா மதீனாவினுடைய ஹலீஃபாவோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யூதர்கள் பழமைவாதியா இருக்கிறதுனால அவங்கள்ட்டையும் ஒப்பந்தத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உஹது யுத்தம் முடிகிறது. இவங்களினுடைய சிந்தனையை பாருங்க. உஹது யுத்தம் முடிஞ்ச உடனே அபூ சுஃபியான் சொல்வாரு, அடுத்த வருடம் இதே இடத்தில் அடுத்த யுத்தத்திற்கு என்னுடைய படையை நான் திரட்டி வருவேன். இப்போ இந்த யூதர்கள்லாம் பார்க்கிறான், உள்ளத்தை பொறுத்தவரையில வெளிப்படையில ஒப்பந்தம் செய்வானே தவிர உள்ளத்துல கடுகளவு கூட ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டான். ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு வாரன்னு சொன்னானுங்களே, அவர் அபூ சுஃபியான் கோவத்துல ஒரு யுத்த நேரத்துல சொல்லுவான், அடுத்த வருஷமும் நீ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியினுடைய அந்த ஒரு மதிப்புல சொல்லிட்டு போறாரு. இப்ப இந்த யூதர்கள் உள்ள பனி நதீரினுடைய 20 யூதர்கள் இப்ப மதீனால இருந்து மக்கா தேடி போறாங்க. என்ன ஒப்பந்தம்? அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம், எங்களுடைய எதிரிகளுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு நாங்க பின்னாடி நிக்க மாட்டோம், எங்க எதிரிக்கு நீங்க பின்னாடி நிக்க கூடாது, உங்களை யாராச்சும் தாக்க வந்தா நாங்க பாதுகாப்போம், எங்களை யாராச்சும் தாக்க வந்தா நீங்க பாதுகாக்கணும், மதீனா என்ற நாடு என்ற அடிப்படை நாம் இருவரும் கை சேர வேண்டும், மதத்தால் வேறுபடலாம். இப்ப என்ன செய்யறா, இந்த 20 யூதர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நாய்கள், பன்றிகள், உலகத்தில் இவர்களை விட ஒரு கேவலமான ஒரு கூட்டம் அல்லாஹ் இந்த பூமியில் படைக்கவில்லை. இந்த 20 பேர் இப்ப மக்காவாசிய போய் சுரண்டானுவா, என்னடா முகமது அடிக்க வரன்னு சொன்னீங்களே, 21 வருஷம் ஆச்சே, என்ன அடிக்க வர காணலையா, அபூ சுஃபியான் படையை திரட்டலையா, ஹாலித் இப்னு வலீத் படையை திரட்டலையா அப்படின்னு சொல்லி மக்கா அந்த மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலும் போய் உசுப்பேத்தி விடுறான். உசுப்பேத்திட்டு இவன் பேசாட்டு மதீனால வந்து உட்கார்ந்துக்கிட்டான். சொன்னா, நீங்க எப்போ வந்தாலும் சரி, நாங்க முகமட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம், அதெல்லாம் நாங்க முடிச்சிருந்தோம், உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செய்வோம், நமக்கு தேவை முகமது சாக வேண்டும், அவரினுடைய இஸ்லாம் என்ற கொள்கை அளிக்கப்பட வேண்டும். இப்ப வேற வழி இல்லாம இப்ப அபூ சுஃபியான் பெரிய படையை திரட்டிட்டு வந்துருவாரு. இப்ப திரட்டிட்டு வந்த உடனே இந்த பனி நதீர் என்பவர்கள் ஒரு யூத கூட்டம், பனு குறைதா என்பவர்கள் ஒரு யூத கூட்டம், இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த படைக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விஷயம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தகவலை கொடுப்பாங்க, எப்பா பனு நதீர் எங்களை தாக்க வந்திருக்காங்க, எங்களை மாத்திரமல்ல நம்முடைய மதீனாவை தாக்க வந்திருக்கிறார்கள், ஆதலால் உதவி செய்ய வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அப்படி காலதாமதம் செய்யறான். வாரம் 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 சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தகவல் தெரியுது, யார் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை முறிச்சு நம்முடைய எதிரிகளுக்கு பின்னால் இவர்கள் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க புகாரியை படிச்சு பார்த்தா நபியால நம்பவே முடியாது. துண்டை போத்து அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்க ஆரம்பிப்பார். காரணம், எம்முடைய பெண்கள் எங்கே இருப்பார்கள் என்று யூதர்களுக்கு தெரியும். எங்கள் பெண்களை ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாம் அஹ்ஸாப் யுத்தம் என்று சொன்னால் பெரிய 10,000 படையோடி வந்திருப்பார் அபூ சுஃபியான். அல்லாஹ்வுடைய தூதர் அகல் தோண்டுவாங்க, மதீனாக்குள்ள விட்டுட்டா எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க சொல்லி 1 மாத காலம் அகல் தோண்டி அந்த அகலிலேயே தூங்காமல் நின்று கொண்டிருப்பார்கள் சஹாபாக்கள். புகாரியை படிச்சு பாருங்க, 1 மாத காலம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யூதன் உள்ள இருக்கிறான், இந்த யூதன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை எல்லாம் ஒரு தனி கோட்டையில் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த யூதனுக்கு தெரியும் பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அங்க யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பெண்களினுடைய கழுத்தை அறுக்க வேண்டும் என்பது யூதர்களினுடைய திட்டம். இதான் இந்த யூதர்கள் பெண்களை கொலை செய்வதற்காக வேண்டி துரோகம் செய்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்வார். அப்துல் ரஹ்மான் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பெண்களினுடைய கோட்டைக்கு தளபதியாக வைத்திருப்பார்கள். இப்போ ஒரு யூதன் என்ன செய்வானையானால் அந்த கோட்டையை எட்டி எட்டி பார்த்தவனாக இப்பொழுது சஃபியா ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒரு யூதன் பார்த்து கொண்டிருக்கிறான், இவனை நாம் உயிரோடி விட்டால் இவன் யூதர்களினுடைய இடத்தில் போய் சொல்லிவிடுவான், நம்முடைய பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள், நபி அவர்களோடு போராடுகிறார், நம்முடைய கழுத்தை வெட்டுவார்கள். இதுதான் யூதர்களினுடைய சிந்தனை, முன்னால் விட்டு பின்னால் வெட்டக்கூடிய குணம். இப்பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்வார், உன்னை பற்றி என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் பலகீனமானவன். உடனே அந்த யூதன் அந்த கோட்டைக்குள் குதிக்க ஆரம்பிப்பான். உடனே சஃபியா சொல்வார்கள், யூதன் குதிக்க ஆரம்பித்து விட்டான், நம்மை பற்றி உண்டான தகவலை பதிவு செய்து விடுவான், நீ அவனை போய் அடிக்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும். ஒரு யூதன் வெளியில நிற்பான், கோட்டைக்கு வெளியில ஒரு யூதன் உள்ள குதிச்சிருவான். ஆனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்வார், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் பலகீனமானவன். உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மாமி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, இப்ப தன்னுடைய முகத்தை கெட்டியவராக ஒரு ஆணை போன்ற அந்த கூடாரத்தினுடைய ஒரு கம்பை எடுத்து அந்த யூதனினுடைய தலையில அடிச்ச உடனே அவன் செத்து போயிருவான். இப்ப வந்து சொல்லுவாங்க, நான் அவனை கொலை பண்ணிட்டேன், இப்ப மாச்சு நீ அவனை தூக்கி வெளியில போட்டு, அப்ப அவங்களுக்கு பயம் வரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போராடினாலும் இந்த கோட்டையை இஸ்லாமிய
இராணுவத்தை கொண்டு பாதுகாக்கிறார் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்வார். உனக்கு தெரியாதா சஃபியான பலகீனமானவன், சஃபியா ரலியல்லாஹு அந்த யூதனை தன் தோள் மீது போட்டவனாக அந்த கூடாரத்துக்கு அந்த கோட்டைக்கு வெளியிலே தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்பொழுது யூதன் பயந்து விடுவான், தெரிந்து கொள்வான் அல்லாஹ் அவனுடைய தூதர் பாதுகாப்பாக தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவனுடைய ஒப்பந்தத்தை அஹ்ஸாப் என்ற யுத்தத்துக்கு காரணமே இந்த யூதர்கள் தான். 1 மாத காலம் நபித்தோழர்கள் கல்ல கெட்டிட்டு நின்னாங்கன்னு சொல்லி படிக்கிறமே, அதற்கு காரணம் இந்த யூதர்கள் தான். இங்க ஒப்பந்தம் சொல்லி எழுதுவாங்க, அங்க நம்மை கைவிட்டு விடுவார்கள். இதுதான் யூதர்களினுடைய குணம். இதைத்தான் பலஸ்தீனில், இதைத்தான் அவர்கள் முதல் உலக யுத்தத்தில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதை கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார்கள். இது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. நீங்க அவங்கள்ட்ட என்ன தான் ஒப்பந்தம் பண்ணாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கும் அவர்கள் தலை சாய்க்க மாட்டார்கள். என்ன ஒப்பந்தத்தை எழுதினாலும் சரி, இதை விட்டுட்டு சவுதிக்கார எழுதிட்டு இருக்கான் இஸ்ரேலோடைய ஒப்பந்தத்தை, இதை விட்டுட்டு உலகத்தினுடைய ஐநா சபையை மதிச்சு உட்கார்ந்துகிட்டு 68 வருடமா நம்ம கழுத்தை ஏறி மிதிச்சிட்டு இருக்கான், நம்முடைய ரத்தத்தை ஒட்டுகிறான். ஒண்ணுமே இல்லாத நாடு இன்னைக்கு துண்டு துண்டாக நம்முடைய தேசத்தை அவன் வாங்கி கொண்டான். கடைசி 1947 பிரான்ஸ் பிடிச்ச இந்த பலஸ்தீனை ஐநா சபை கையில கொடுத்துரும். இப்ப நீ என்ன செய்யணும், பலஸ்தீனுக்கு ஒரு பகுதியாகவும் இஸ்ரேலுக்கு ஒரு பகுதியாகவும் நீ பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக ஐநா சபையிட்ட பிரான்ஸ் கொடுத்த உடனே வேற வழி இல்லாம ஐநா சபை இந்த யூதர்களினுடைய கட்டுக்கோப்பில் இருப்பதினால் 1947 பிரான்சில் இருந்து உலகத்தினுடைய நாடுகள் விடுதலை பெற்றாலும் இஸ்லாமிய உம்மத்தினுடைய தேசம், முஸ்லிம்களினுடைய ரத்தம், முஸ்லிம்களினுடைய ரத்தத்தால் கெட்டப்பட்ட அந்த பலஸ்தீன் 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டது. அதுவும் எப்படி பிடிக்கப்பட்டது தெரியுமா? 33% யூதர்களுக்கு பலஸ்தீனினுடைய 55% இடம் கொடுக்கப்பட்டது. 67% முஸ்லிம்களுக்கு பலஸ்தீனினுடைய பூர்வீக மக்களினுடைய 45% இடம் கொடுக்கப்பட்டது. மே 14 இஸ்ரேலினுடைய சுதந்திர தினம் ஆரம்பமாகிறது. மே 15 அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலின் மீது ஒரே ஒரு நாளிலே போராட்ட களத்தை ஏற்படுத்துகிறது. எல்லா அரபு நாடுகளும், எகிப்து, சிரியா, ஈராக், பலஸ்தீன், இந்த 4 நாடுகளும் சேர்ந்து இப்பொழுது இஸ்ரேலின் மீது சுதந்திரத்திற்கு மறுநாள் போராட்டத்தை தொடர்வார்கள். இப்பொழுது போராட்டத்தில் இஸ்லாமிய ராஜ்யம் வெற்றி பெற்றிருக்கும். திருப்பியும் ஐநா சபை அமெரிக்காவினுடைய தலையிட்டினால், நான் சொன்னேனா இல்லையா, அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, ஹப்பத்துகும் அதாவது உரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனா, அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் இழிவை சாட்டி விட்டான். அவர்கள் வாழ வேண்டுமேயானால் மனிதர்களினுடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாது. இப்ப அமெரிக்காவினுடைய உதவியை நாடுறான். இப்ப அமெரிக்கா என்ன செய்யறான், ஐநா சபையை இப்ப கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்த உடனே இப்ப இஸ்லாமிய நாடுகள் போராடிட்டு இருக்கோம். இஸ்ரேலை கண்டிக்க மாட்டான், ஆனா இஸ்லாமிய நாடுகளை கண்டிப்பான். வேற வழி இல்லாம போராட்டத்தை அப்படி விட்டுட்டு 2 மாசத்துல திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு நாடின் மீது போராட்டத்தை ஆரம்பிச்சுச்சுன்னா அது எப்ப முடியும் என்று சொன்னால், அந்த நாடு எந்த இடத்துல நிக்கோ அந்த இடம் முழுவதும் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம். கடைசி இஸ்லாமிய ராணுவம் எகிப்திலிருந்து, சிரியாவிலிருந்து, ஈராக்கிலிருந்து வந்த எல்லா ராணுவமும் இப்பொழுது பின்னால் செல்ல ஆரம்பித்தவுடன் இப்பொழுது இஸ்ரேல் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கும். கடைசி 67% முஸ்லிம்களுக்கு 45% பலஸ்தீனினுடைய இடம் ஒடுக்கப்பட்டது. அதையும் இப்பொழுது இஸ்ரேல் பிடித்தவர்களாக கடைசி 10% இடத்தோடி இன்றைக்கு பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பலராக லெபனானை கொஞ்சம் பிடிச்சிட்டான், அதிலும் பெரிதாக காசாவை கொஞ்சம் பிடிச்சிட்டான், அதிலும் கொஞ்சத்தை பலஸ்தீன்ல கொஞ்சத்தை பிடிச்சிட்டான். இப்ப நீங்க பலஸ்தீன் சொல்லி ஒரு வரைபடத்தை நீங்க உலக வரலாற்றில் பாத்தீங்கன்னா 1947க்கு முன்னால் இஸ்ரேல் என்ற தேசமே உலக வரைபடத்தில் இருக்காது. ஆனா வெறும் 68 வருடத்துல இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா பலஸ்தீன் என்ற ஒரு வரைபடம் உலக வரைபடத்தில் இருக்காது. எல்லாத்தையும் கபலீகரம் செய்து விட்டான். இன்று வரை இஸ்லாமிய உலகம் ஐநா சபன் பேர்ல, இஸ்ரேலின் பேர்ல 1008 ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு இன்னும் வரை அந்த ஒப்பந்தத்தை பாதுகாப்பான். நம்ம அவன்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவங்க எந்த விதத்திலும் உங்களினுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய பல குணங்களை அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்திலும் பதிவு செய்கிறான். அந்த குணங்கள் எல்லாம் என்ன என்பதையும்
நம்முடைய மார்க்கத்திற்குள் அவர்கள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்விலே நாங்கள் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்தானேயானால் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்த்ததெல்லாம் யூதர்களை பற்றி அல்லாஹ் சில குணங்களை பதிவு செய்கிறான். அதில் ஒரு குணம், அவர்களினுடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்காது. அதில் இரண்டாவது குணம், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களை கொண்டோம், இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட்ட வரலாறை கொண்டோம் நாங்கள் சமமாக பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமான உண்மையான வார்த்தை. அல்லாஹ் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் பொதுவாகத்தான், அத்தனை வார்த்தைக்கும் தகுதியானவர்கள் தான் அன்றைக்கும் யூதர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இன்னும் பல யூதர்களினுடைய குணத்தை பதிவு செய்கிறான். அந்த குணத்தின் அடிப்படையில் அவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு எம்மை அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்வில் நாங்கள் பார்க்கலாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபு அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.